இப்ப இலவசங்களே கொடுக்க கூடாதுன்றீங்களா? இலவசம் இல்லைங்க. அது முதல்ல அது வந்து எப்படின்னா என்ன உரிமை தொகை சார். அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் கொடுக்குறது எப்படி தெரியுமா இருக்குது, எங்க மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. இவங்க என்ன விஜய் கூட சொல்றாரு சார், என்னன்ட்டு நான் வந்தேன் அதனாலதான் பயந்துட்டாங்க, சோ சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. அதாவது சார் ஒரு படத்துல வடிவேல் சொல்வார், நான் ரவுடி நான் ரவுடி நான் ரவுடின்னு. தேர்தல் காலத்தில் இது வரைக்கும் தாய்மார்களோட ஆதரவு எனக்கு பயங்கரமா இருக்கு, அதனாலதான் டிஎம்கே டக்குன்னு இதை வந்து பண்ணிருக்காங்க. மன்சூர் அலிகான் கூட சொல்றாரு சார் எனக்கு ஆதரவு இருக்கு. ஜெய்ஷா யார் சார்? அது குடும்ப அரசியல் இல்லையா? அவர் என்ன மத்திய மந்திரியா இருக்காரு? பீஸ் கோயில் யார்? யார் இல்ல அவர் ஜெய்ஷா கிரிக்கெட் விளையாடுற வந்து ஐசிசிக்கு சேர்மன் லண்டன் நியூயார்க்ல கொல்ல கிரிக்கெட் விளையாடுற போலரா? சாரை அதிபரா? கல்லூரி அதிபரா? இல்ல மருத்துவ. இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வருது, அதுக்கு ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கும் சாதிக்கண்ணா வந்து ஏதாவது வித்தியாசமா ஒரு சப்போர்ட் ஒன்று இருப்பார். இவங்க பயப்படல அப்படின்னு சொல்றதுலேயே இவங்களுடைய பயம் தெரியுது. பாஜகவில் எங்கேயுமே வைரஸ் அரசியல் பெருசா பண்ணல. யாரும் தலைமுறை வம்சாவளியாக நடத்தல. சொல்லுங்க யாரு பிஎஸ் கோயில் யாரு? நீங்க பிஎஸ் கோயில் அம்மா யாரு? பிஎஸ் கோயில் அப்பா யாரு? பிஎஸ் கோயில் பையன் யாரு? 4 தலைமுறை இருக்கு சார். ஆமா சார், அவங்க நேர்மை வாய்மை தூய்மை உங்களுடைய வாய்மையா வெல்லும் நிலையில் இருக்கிறீங்க. நீங்க அப்புறம் யார் அட்டூழியம் பண்ணல? 40 எம்பி குடும்பத்துல வந்திருக்காங்க, 8 மத்திய மந்திரி வாரிசு, 3 முதலமைச்சர் வாரிசு, 4 கவர்னர் வாரிசு. நீங்க குடும்ப அரசியல் பத்தி பேசுறீங்க. தமிழ்நாட்டே வாரிசு ஆட்சிகளே. நீங்க அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில எங்க சமூக நீதி இருக்கு? இவங்க அண்ணாவை மறந்து நேரடியா பதில் சொல்லுங்க. அண்ணாவை பிப்ரவரி 3 அந்த பதில் சொல்லுங்க. அண்ணா வாப்பா, தம்பி வாப்பா, தலைமை இருக்க வாப்பா, உன் புள்ளையும் கூட்டு வாப்பா, உன் பேரனையும் கூட்டு வாப்பா, உன் கொள்ளு பேரனையும் கூட்டு வாப்பா அப்படின்னு அண்ணா சொல்லி உன் கையில ஆட்சியை குத்துட்டு போயிருப்பாரா? வாக்கு டிவிகேக்கு தான், விசிலுக்கு தான், விஜய்க்கு தான். இதை நாங்க அருவ இருக்கிறோம். முதல்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட கிடையாதுங்க. குப்பை எங்க கொட்டணும், அதுல இருந்து என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்கு உங்க ஸ்டாலின் கையெழுத்து போட்டார்ல, நீங்க தான் சொன்னீங்க, பதில் சொல்லிடுறீங்க. மீத்தேன் கேஸுக்கு தூங்கிட்டு கையெழுத்து போட்டார்ல ஸ்டாலின், தெரியாம கையெழுத்து போட்டு தகவல் தெரியாம அது கட்சி விளையாடுங்களா? ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு, இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே, அதை கட் பண்ணாம போடுங்க. பழைய காமெடி ஒன்று இருக்கும்ல, வாமா மணிமேகலை 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க வந்து பாருன்னு, அத மாதிரி மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய வணக்கம். ப்ரோவோக் பாலிடிக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 2026 சட்டமன்ற தேர்தல், தமிழகத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்கள்ல வர இருக்கு. இதை ஒட்டி அரசியல் கட்சிகள்லாம் ரொம்ப மும்முரமா தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் இணைந்து ஒரு மாநாடு நடத்திட்டாங்க. திமுக ஒரு பக்கம், காங்கிரஸ் கூட ஒரு சில ட்ரிப்ஸ் இருந்தாலுமே கூட அவங்க அந்த கூட்டணியை தங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிப்போம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபுறம் டிவிகே ஒரு புதிய பிளேயரா உள்ள வந்திருக்காங்க. இவங்க தான் முதன்மையான சக்தி, நாங்க தான் இந்த எலெக்ஷன்ல வந்து வின் பண்ண போறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் வழக்கம் போல சீமான் அவர்கள் தன்னுடைய கொள்கைகளை முன்னிறுத்தி தனித்து வழக்கம் போலவே போட்டிடுறாரு. மாற்றத்தை விரும்பும் மக்களுக்கான மாநாடுன்ற ஒரு பெரிய மாநாடுக்கான ஏற்பாடுகள் அவங்க கட்சி தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே தேர்தல் பணிகளில் தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது மகளிருக்கான அந்த உரிமை தொகை திட்டத்தின் அடிப்படையில் 5000 ரூபாயை மகளிருக்கான அந்த அக்கௌண்ட்ல வந்து டைரக்டா செலுத்திட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறாங்க. இது அதிரடி வியூகமா அல்லது தோல்வி பயமா அப்படின்ற 2 கேள்விகள் எழுந்திருக்கு. இது குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக திமுகவை சேர்ந்த திரு சைதி சத்திக் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். அதே போல் நம்முடன் தமிழ்நாடு இலங்கை கட்சியை சேர்ந்த திரு ராஜசேகர் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கார், டிவிக்கு ஆதரவாளர், அரசியல் விமர்சகர் மற்றும் பாஜக ஆதரவாளர் திரு வி எஸ் ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு செந்தில் அவர்கள். வணக்கம் சார். ஸோ இந்த விவாதத்தை வந்து திரு எஸ் ராமன் அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பாஜக பீகாரில் செஞ்ச ஒரு விஷயம், தற்போது திமுக அதை தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. இது எந்த அடிப்படையில் இதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா இல்லை இதை எதிர்க்கிறீங்களா? தமிழ்நாட்டில் உள்ள பீகார் சப்ஜெக்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, என்னதான் மக்களுக்கு நம்ம வந்து நல்ல திட்டங்களை கொடுத்தாலும் அது வந்து எஸ்ஏஆர் கிபி கிமு என்பது போல எஸ்ஏஆருக்கு முன்பு எஸ்ஏஆருக்கு பின்பு என்பது நிலைப்பாடு நீங்கள் பீகாரில் எடுத்துக்கொள்ளலாம். பீகாரில் பிரச்சாரம் செய்யும்போது பிரதமர் என்ன சொன்னார், 160 சீட்டு பர்னான்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இந்த அன்னைக்கு செய்தி சாதிக்கு இருந்தார் அந்த டிவியில், நான் 182 வரேன்னு சொன்னேன்.
அப்புறம் கவுண்டிங் ரிசல்ட்டில் பார்த்தா 200க்கு மேலே தாண்டி இருக்குது. ஸோ பீகார் மாநிலத்தில் மக்களுடைய திட்டங்கள் அது வந்து அரசை இரட்டை சர்க்காரான ஒரு இரட்டை இன்ஜினான ஒரு நிலைப்பாடு அரசு மக்கள் ஏற்றுக்கொண்டனால தான் பீகாருடைய தேர்தல் மிகப்பெரிய சக்ஸஸாக கொடுத்துருக்குது. இப்போ தமிழ்நாட்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இந்த அரசு 2020க்கு முன்னால் 4 லட்சம் சில்லற கோடி தான் கடன் இருந்தது. இந்த அரசு வந்த பிறகு 5 லட்சம் கோடி சில்லற கடன் வாங்கி 9.80 லட்சம் கோடி கடனில் இருக்குது. இந்த அரசுடைய திட்டங்கள் வந்து இரவோடு இரவாக பொழுது விடிந்ததும் இந்த பாண்டிய நாடே என் பாட்டிற்கு அடிமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும் திருவிழாடல் வசனம் போல திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் டேட் அறிவிக்கிறாங்க, கோடாப் கண்டு அறிவிக்க முன்னாடி டக்குன்னு இரவோடு இரவாக டக்குன்னு அந்த மகளிர் காப்புரிமையை கொண்டு போட்டாங்க. இது வந்து நீங்க வந்து இந்த திட்டத்தை கொடுத்ததால ஓட்டு ஒன்றும் உங்களுக்குன்னு வராது. இது வந்து பீகார்ல பிஜேபி கூட்டணி செஞ்சாங்க. அந்த நிலைப்பாடு என்பது வேறு, தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைப்பாடு என்பது. தமிழ்நாட்டு மக்களுடைய திராவிட கட்சிகளை பொறுத்தவரை திமுக பொறுத்தவரை இல்லாத ஒரு பொருளை இதுதான் திராவிடம் என்று சொல்லி, இல்லாத ஒரு பொருளை இதுதான் திராவிட மாயை என்று சொல்லி மக்களை ஏமாற்றி இன்று வரையிலும் அந்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டு தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த நிலைப்பாட்டில் வருகின்ற போது அவர்கள் எப்படியாவது இந்த தேர்தல் ஏன் திமுக அந்த இதுவரையும் காரணம் இதுவரையும் இல்லாத பிரச்சார யுத்தி அந்த முறை ஏன் கர்ணம் போடுறாங்கன்னா, அங்கு வந்தது தாவேகா கட்சி புதிய வரவு. இந்த புதிய வரவு தாவேகா வரவினால் தென் மாவட்டத்திலே கடற்கரை ஓரத்தில் உள்ள ஆர்சி இன மக்களுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு செல்கின்றன. ஆகவே இதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் எங்களுக்கு தான் என்று திமுக சொல்லிக்கொண்ட திமுக இப்போ விஜயனுடைய வருகையால் தென் மாவட்டங்களில் ஆர்சி இன மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு சரிவை ஏற்படுத்துகின்றது. அந்த சரிவை சரி செய்வதற்காக தான் கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜியும், சென்னை புறநகரில் சேகர் பாபுவும், மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்தில் மூர்த்தியும், தென் மாவட்டங்களில் கனிமொழி அம்மையாரையும் பட்டு தமிழ்நாடு முழுவதும் நம் மொழி மதம் ஜாதி இதெல்லாம் பயன்படுத்தி விஜயனுடைய இளம் தலைவர்கள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது, அதை சரி செய்வதற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய லாகாவை வைத்து விளையாட்டுத்துறை இதெல்லாம் திமுகவுக்கு பயங்கரங்கள் தான். இரவோடு இரவாக அந்த பணத்தை கொண்டு போட்டாங்க. இந்த பணம் வந்து தற்காலிக போதை. ஆமா சார், அது 2026 ரிசல்ட் எல்லாம் விடிஞ்சா போச்சு, முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இந்த 5000 கொடுப்பது வந்து ஒரு போதையான ஒரு நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் கட்டமைப்பு இல்லை. நீங்க அரசு அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 186 கொடுத்தீங்களா? அரசு ஆசிரியர்களுக்கு விதி அந்த தேர்தல் அறிக்கை 181 கொடுத்தீங்களா? தமிழ்நாடு அரசு மருத்துவர்களுக்கு 354 கலைஞர்பட்ட அரசாணையன் இன்னைக்கு அமல்படுத்தினீங்களா? சொல்லுங்க. தமிழ்நாட்டினுடைய அரசு ஊழியர்களை ஒரு நாள் கூட இந்த முதலமைச்சர் சந்திச்சு கிடையாது. ஆனால் தமிழகத்தின் முதலமைச்சருடைய கூட இருக்கிற சீனியர்கள் மாநாடு அது செட்டப் ஐயா, அது ரெடிமேட் செட்டப் சார். வந்து அதெல்லாம் ரெடிமேடு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி செட்டப்பு. எப்படியாவது 2026 ஜெயிக்கணும்ன்ற ஒரு கட்டமைப்பை பிம்பத்தை நோக்கி அவங்க போறாங்க. இந்த என்னதான் நீங்க 5000 இல்ல 10,000 கொடுத்தாலும் தினைமாவு அள்ளி கொடுத்தாலும் தமிழக மக்கள் உங்களுக்கு பீகாரில் ராகுல் காந்தி டாட்டா பை பை என்று எப்படி சொன்னாரோ அதே போல் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் டாட்டா பை பை சியூண்டு கொடுக்க போகின்றார்கள். இது என்டிஏ வெற்றி வகை சூடப் போகின்றது என்னுடைய பதிவு. ஸோ திரு சைதை சாதிக் அவர்கள் தோல்வி பயத்தின் காரணமாக தான் முதலமைச்சர் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. தமிழ்நாடே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருக்கிறது. ஏறத்தாழ 2.5 கோடி 3 கோடி பெண்கள் இன்று வீதிக்கு வந்து தன் மகிழ்ச்சி வெளிப்படுத்தியிருக்கிறார்கள், ஆரவாரம் செய்திருக்கிறார்கள். முதலமைச்சர் போகிற வழியெல்லாம் வண்டியை நிறுத்தி கை கொடுத்து நன்றி சொல்கிற காட்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் ரிசல்ட் வந்துருச்சு ஒன் சைடுன்ற மாதிரி எல்லாரும் பல ரோட்ல டீ கடையிலேருந்து ரோட்ல எல்லா இடத்துலையும் பேசுறதெல்லாம் பார்க்கணும். ஆமாம், சங்கி கூட்டம் கதறதான் செய்யும், யாரும் எதிர்பார்க்காத சிக்ஸர், அது எதிர்கட்சி புலம்பதான் செய்யும். ஆனால் அண்ணன் ஒரு வேடிக்கையான ஒரு செய்தி சொன்னார். தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் ரொம்ப தூரம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அங்கே பீகாரில் இரட்டை இன்ஜின் சர்க்கார் இருக்கிறது. இரட்டை இன்ஜின் 20 வருஷத்து இரட்டை இன்ஜின் சர்க்கார் 20 வருஷத்துல பீகார்ல எத்தனை தொழிற்சாலை கொண்டு வந்தது? இரட்டை இன்ஜின் சர்க்கார் பீகார்ல 20 வருஷம் பிஜேபி நிதிஷ்குமார் கூட்டணியில் இருக்கிறாங்க. இரட்டை இன்ஜின் சர்க்கார் மாநிலத்தை வளர்த்திருந்தால், உள்கட்டமைப்பை மேம்படுத்தியிருந்தால், தொழிற்சாலையை கொண்டு வந்திருந்தால், தொழில் அபிவிருத்தி பண்ணியிருந்தால், ஏன் பீகார்ல இருந்து 1.5 கோடி பேர் மற்ற ஸ்டேட்ல வேலை செஞ்சுட்டு இருக்கான்? அங்க ஒண்ணுமே இல்லை, குப்பை காடு, வேலை வெட்டியே கிடையாது, வருமானமே கிடையாது, சோத்துக்கே வழியில இருந்தானே பல ஸ்டேட்ல அந்த தொழிலாளி வேலை தேடி வந்திருக்கான். அப்ப 20 ஆண்டு கால இரட்டை இன்ஜின் சர்க்கார் டப்பா இன்ஜின் ஆயிடுச்சு, அங்க எடுபடல. இது போனா டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் நாங்கெல்லாம் இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கிறது 15 நாள் இருக்கு. ஆளுகிற அரசு எது வேணாலும் செய்யலாம், கோட் ஆஃப் கான்டக்ட் வருவதற்கு முன்னால் அரசுக்கு எல்லா உரிமை இருக்கிறது. ஆனால் தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு 10,000 போட்ட கூட்டம் எங்களை பார்த்து கேள்வி கேக்குது.
உங்களதான மாதிரி தான் சொல்றாங்க எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் இல்ல 10 தேர்தல் தேதி அதே அறிவிக்கிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடியே அந்த ஸ்கீம் வச்சிட்டாரு. தேர்தல் தேதி அறிவிச்சு அதுக்கு முன்னாடி பணம் போட்டிருந்தாருன்னா கேள்வி கேட்க முடியாது. அரசு கொள்கை முடிவா கூட இருக்கலாம். ஆனால் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம் நாங்க போறோம் அறிவித்தது எப்பொழுது, நீங்க போட்டது எப்பொழுது? ஏன்னா இதை வந்து அறிவிச்சவனையே போட்டா தேராதுன்ட்டு அறிவிச்சுட்டாங்க. நீங்க சொன்னது உண்மைதான், அறிவிச்சாங்க. ஆனா போட்டது எப்ப தெரியுமா? கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு. சரி, ஏங்க இந்த 3 மாச பணத்தை முதல்ல போட்டீங்க? சில நாதனுங்களும் சில பார்த்த சாரதிகளும் கோர்ட்டுக்கு போற மாதிரி இருந்தாங்க. ஓப்பனா சொல்றோம் நாங்க. தேர்தல் நேரத்தில் மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, தமிழ்நாட்டின் பெண்களுக்கு தருகிற 1000 ரூபாயை நீதிமன்றத்தில் போய் ஸ்டே வாங்கி நிறுத்தணும், தேர்தல் ஆணையம் மூலமா நிறுத்தணும் சில சங்கி கூட்டங்களும் சில துரோகிகளும் தமிழிசை சொல்றாங்க. இது வந்து வழக்கம் போல வந்து பிஜேபி மேல பழிய போடுறாங்க. முயற்சி செய்த காரணத்தினால் அந்த தகவல் கிடைச்சதால் நாங்கள் பண்ணியிருக்கோம். நீங்க மக்களுக்கு கிடைக்கிற 1000 ரூபாய் தடுக்கிறதுக்கான வழியை பாத்தீங்க. நீ 1000 ரூபாய் தடுக்க முடியும், இந்த ஸ்டாலின் 5000 தரம் பாருன்னு 5000 ரூபாய் கொடுத்து எதுக்கு அந்த 3000 கொடுத்துக்கலாம்? எதுக்கு அந்த 2000 எக்ஸ்ட்ரா? சொல்றேங்க. எங்கள் கேள்வி கேட்கலாம் யார் தெரியுமா? நியாயமா இதுக்கு முன்னாடி அப்படி தப்பே பண்ணாத கேள்வி கேட்டா நீங்க சொல்றதுக்கு எல்லா விளக்கும் சொல்ல தயாரா இருக்கும். மகாராஷ்டிராவில் அரசு பதவி காலம் முடிந்த பிறகும் தேர்தல் நடத்தாமல் 6 மாத காலம் தேர்தலை தள்ளி வச்ச நோக்கம் என்ன? வெள்ளமா? வறட்சியா? என்ன பிரச்சனை தள்ளி வச்சீங்க? தேராது, மீண்டும் பிஜேபி கரை சேராது, ஆட்சிக்கு வராதுன்னு தெரியுது. 2500 ரூபாய் பெண்களுக்கு தரோன்னு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காகவே 6 மாத காலம் மகாராஷ்டிரா தேர்தலை தள்ளி வச்ச கூட்டம் இன்னைக்கு எங்களை பார்த்து கேள்வி கேட்குது. ஒரிசால என்ன பண்ணீங்க? ஹரியானால என்ன பண்ணீங்க? டெல்லியில என்ன பண்ணீங்க? பீகார்ல என்ன பண்ணீங்க? மொத்தம் சூத்திரதாரியா நீங்க இருந்துட்டு நீங்க எங்களை பார்த்து கேள்வி கேட்பீங்களா? சார் ஒண்ணு சொல்லட்டுங்களா? 1-2 சீட்டு பிஜேபிக்கும் டிஎம்கேக்கு வித்தியாசம் இல்லைன்னு அவங்க சொல்றது வித்தியாசம் அப்படி எடுத்துக்கலாமா? வித்தியாசம் இல்லைங்க. எங்களை கேள்வி கேட்போர் இதெல்லாம் செய்யாதவர்களை கேள்வி கேட்டார்னா 2021 பொங்கலுக்கு எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபாய் கொடுத்தாரு. ஏன் கதறாரு? இவர் வந்தா 2000 ரூபாய் தருவோம்னு நாங்க 1000 ரூபாய் தரோம்னு சொன்னோமா? நடைமுறைக்கே சாத்தியம் இல்ல. ஸ்டாலின் 2024 எலெக்ஷன்ல 2024 எலெக்ஷன் அப்போ அது யாரையுமே தடுக்கல. அந்த டைம்ல கூட வந்து அந்த ஸ்கீம் எக்ஸிஸ்டிங் தான் இருந்துச்சு. அப்ப கூட கொடுத்துட்டு தான் இருந்தாங்க அப்படின்றாரு எடப்பாடி பழனிசாமி. அப்பவும் கொடுத்தாங்க சார். இப்ப சட்டமன்ற தேர்தல் பல சூழ்ச்சி ஏதாவது பண்ணி ஜெயிச்சாகணும். 2021 நாங்க 1000 ரூபாய் தரணும் எள்ளி நகையான எடப்பாடி பழனிசாமி தரவே முடியாது, ஏமாத்துறாங்க. ஸ்டாலின் ஏமாத்துறாரு, நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, கஜானால பணம் இல்லைன்னா நாங்க 1000 ரூபாய் தருவோம்னு. ஆனா அதே 2021 பொங்கல் 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்தது யாரு? அதுல ஓட்டு கொடுத்து பண்ணமா? லஞ்சமா? அப்படி எடுத்துக்கலாமா? அதை சரி, இன்னைக்கு மக்கள் கொடுக்கறதையே உங்களுக்கு எரியுது. நீங்க 2000 ரூபாய் தரேன்னு சொல்றப்ப பாத்திருக்கலாம். எடப்பாடி வந்தா 2000 தரோம், நீங்க தான் குதிச்சீங்க, ஊரெல்லாம் போஸ்ட் ஓட்டினீங்கல்ல. அதே 2000 ரூபாய் இன்னைக்கு 1000 ரூபாய் 2000 உயர்த்தி தரேன்னு சொன்னோன்னு ஏன் புலம்புறீங்க? அங்கதான் பிரச்சனைங்க. இவங்க என்ன விஜய் கூட சொல்றாரு சார், என்னன்ட்டு நான் வந்தேன் அதனாலதான் பயந்துட்டாங்க, சோ சந்தோஷமா வாங்கிக்கோங்க அப்படின்றாரு. அதாவது சார் ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார், நான் ரவுடின்னு. தேர்தல் காலத்தில் இதுவரைக்கும் தாய்மார்களோட ஆதரவு எனக்கு பயங்கரமா இருக்கு, அதனாலதான் டிஎம்கே டக்குன்னு இதை வந்து பண்ணிருக்காங்க. மன்சூர் அலிகான் கூட சொல்றாரு சார் எனக்கு ஆதரவு இருக்குன்னு. ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க சார், ஒத்துப்பீங்களா? கூட்டம் சேரதே சார். ஆட்டுக்கார ஆளுமையில படம் பாத்தீங்களா? ஆடு கூட சேர்ந்து நீங்க ஆடை வந்து நிறுத்தி வைங்க. இந்த படம் இந்த ஆடு தான் ஸ்ரீபிரியா கூட ஓடிச்சுன்னு சொல்லுங்க, அதுக்கும் கூட்டம் வரும். ஐயா குமரிமுத்து கூட்டம் வரலையா? 2006 பிரச்சாரத்துல 2011 பிரச்சாரத்துல ஆன வடிவேலுக்கு வராத கூட்டமா? கூட்டத்தை பார்த்து முடிவு பண்ணுவீங்களா? கரூர்ல என்ன நடந்தது? பழைய திமுக மேல போலான்னு முயற்சி பண்ணீங்க, நடக்கல. இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? அதுக்கு திமுக தான் காரணமா? சொல்லுங்க சார். ஏன் வீட்டை விட்டு வெளியே வரல, வீட்டுக்குள்ளேயே பதுங்கி கேட்டா தமிழ்நாடே என் வீடு தானே. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? தமிழ்நாட்டு மக்களை பார்த்தா தமிழ்நாடே எங்க வீடு, நாங்களாம் ஆந்திரால இருக்கிறோமா இல்ல அந்தமான்ல இருக்கிறோமா? ஏன் களத்துக்கு வரல? நான் வீட்டுல இருந்தே அரசியல் பண்றேன் சார். விமர்சனம் பண்ணுங்க சார், மக்கள் ஏத்துக்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுங்க. குறை சொல்றது எதிர்கட்சியுடைய வேலை, குறை சொல்வதுதான், விமர்சனம் செய்வதுதான். அந்த விமர்சனம் ரசிக்கத்தக்கதாக இருக்க வேண்டும், திருத்திக் கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். குறை சொல்றது எப்படி இருக்குன்னா மக்கள் அதை வந்து ஏத்துக்கணும், அப்படி குறை சொல்லணும். ஏன் பதறீங்க? சம்பந்தம் ஏன் உளறீங்க நீங்க? சார் நீங்க மகாராஷ்டிரா தேர்தல் 6 மாசம் தள்ளி வச்சீங்க, எதுக்கு? 2000 ரூபாய் தரதுக்கு. பீகார் தேர்தல் தேதி அறிவிச்ச பேர் 10,000 ரூபாய் போட்டீங்க, எதுக்கு? தேர்தல் பயமா? அப்ப நீங்க தோத்துறீங்கன்னு நினைச்சீங்களா? ஒரிசால என்ன பண்ணீங்க? ஹரியானா என்ன பண்ணீங்க? டெல்லியில என்ன பண்ணீங்க? இப்போ உங்க பிஜேபி ரங்கசாமி கூட்டணி அரசு நடக்குது பாண்டிச்சேரியில, அங்க என்ன பண்ணிருக்கீங்க? திரு ராஜசேகர், திமுகவுக்கு விஜய் பார்த்தா எந்த பயமும் இல்லை, அதனாலதான் நாங்க வந்து ஒரு பொருட்டாவே நினைக்கல அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுடைய இல்லை, நினைக்காததுனால தான்
கடந்த 5 வருஷமா கோடை வரவே இல்லை. இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வருது. அதுக்கு ஒரு 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதுக்கும் சாதிக்கண்ணா வந்து ஏதாவது வித்தியாசமா ஒரு சப்போர்ட் ஒன்று வைப்பார். இவங்க பயப்படல அப்படின்னு சொல்றதுலேயே இவங்களுடைய பயம் தெரியுது. காங்கிரஸுக்கு அத்தனை முறை இவங்க வந்து தூது கொடுக்கும் பொழுது இவங்களுடைய பயம் தெரியுது. ஒவ்வொரு செயலிலையும் உதயநிதி ஸ்டாலின் சிஎம் ரொம்ப திட்டவட்டமா சொல்லிட்டாரு சார். காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க எங்களை கூப்பிடலன்ட்டு, நீங்க தூது விட்டீங்கன்றீங்க. அவங்க எங்களை கூப்பிடலன்னு அவங்க வருத்தப்படுறாங்க. சிஎம்ஏ சொல்லிட்டாரு தமிழ்நாடு கூட்டணி ஆட்சின்றது ஒத்து வராது. கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு தானே சொல்லியிருக்காரு. அது இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல, இன்னும் பேச்சுவார்த்தையில தானே இருக்காங்க. அது அவங்க 2 பேர் என்ன வேணா பேசிக்கலாம். இன்னைக்கு ராகுல் காந்தி வந்து அவருக்கு சகோதரரா இருப்பாங்க. காங்கிரஸ் எதிர்த்துதான் திமுக கட்சி ஆரம்பிச்சதுங்கிறத மறந்துருவாங்க. எல்லாமே மாத்தி மாத்தி பேசுவாங்க சார். அவங்க என்ன வேணா பேசுவாங்க. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா என்ன வேணா பேசுவாங்க. இன்னைக்கு நேத்து நைட்டு என்ன தோணுச்சோ தெரியல, இன்னைக்கு காலையில 5000 ரூபாய் கொடுக்கணும்னு தோணி இருக்கு. அதுலயும் கோடை காலம் வந்து இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலம் வர மாதிரி. ஏன்னா கோடை காலம் இந்த வருஷம் வருது. அவங்களுக்கு பயமும் கூட வருது. கோடை காலம் மட்டும் வரல, கூட தேர்தலும் வருது. தேர்தல்ல தாவேகா தலைவர் தளபதி விஜய் அண்ணனும் வராரு அப்படிங்கிற பயத்துல அவங்க இன்னைக்கு 5000 ரூபாய் கொண்டு வந்து போட்டிருக்காங்கிறது இன்னைக்கு அந்த 5000 ரூபாய் பெற்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்குமே நல்லா தெரியும். இதை நாங்க வந்து வெளியே வந்து இல்ல டிஎம்கே பயப்படலன்னு இவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணினாலும் மக்களுக்கு பட்டவர்த்தனமா தெரிஞ்ச ஒரு உண்மை, இவங்க தேர்தலை பார்த்து பயப்படுறாங்க, விஜயண்ணாவை பார்த்து பயப்படுறாங்க. இந்த பயத்தின் வெளிப்பாடு தான் இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இன்னும் வண்டியா பணம் கொண்டு வருவாங்க, இன்னும் நிறைய கொடுப்பாங்க. இது வரைக்கும் ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்தவங்க இனி ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 5000 ரூபாய் இல்லாம ஓட்டுக்கு 5000 ரூபாயும் கொடுப்பாங்க, 10,000 ரூபாயும் கொடுப்பாங்க. எதை வாங்கினாலும் இந்த முறை மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏன்னா இது விஜய்ங்கிறது வந்து இது ஒரு தலைவர், ஒரு நடிகர். இவங்க சொல்ற மாதிரி ஆட்டை கூட்டு வந்து ஆட்டுக்கார அலமேல வந்து ஆடு வந்தாலும் கூட்டம் வரும், குமரி ஆனந்தன் வந்தாலும் கூட்டம் வரும். அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிறது வந்து இது சாதாரண ஒரு தேர்தல் பிரகடனம் கிடையாது, இங்க ஒரு பெரிய மேஜிக் நடந்துட்டு இருக்கு ஃபீல்டுலங்கிறது அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தளபதி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வீடும் என் வீடு, ஒவ்வொரு குடும்பமும் என் வீடு. என் குடும்பத்துல 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னு இன்னைக்கு தளபதி சொல்லியிருக்காருன்னா அதோடைய ஆழமான அர்த்தம் திமுகவுக்கு தெரியும். தெரிஞ்சதுனாலதான் இன்னைக்கு அந்த 5000 ரூபாய். இன்னும் நிறைய டிராமாஸ் வரும், இன்னும் நிறைய புது வித்தியாசமான விஷயங்கள்லாம் செய்யணும்னு முற்படுவாங்க. எந்த வருஷமும் இல்லாம நீங்க என்ன பண்ணாலும் முடக்க முடியாது சார். நீங்க என்ன பண்ணினாலும் முடக்க முடியாது. அவர் வெளியே வரணும்னு கேட்டாலும், அவர் ஒரு நாள் வந்தாலும் அந்த ஒரு நாள் செய்தி அடுத்த 2 வருஷத்துக்கு கேரி ஆகும். அந்த ஒரு நாள் போதும்னு இல்லைங்க சார், வேலை நடந்துட்டே இருக்கு. இனி நீங்க அடிக்கடி பார்க்க தானே போறீங்க. ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி கூட்டத்துல நடந்த கூட்டத்துல சொன்னது பொலிட்டிக்கல் பாம் கிரியேட் பண்றேன்னு. இன்ன வரைக்கும் அந்த பாம் வெடிச்சிட்டு இருக்கா இல்லையா? அந்த பாம் மொத்தத்துல வெடிக்குது. ஆனா உங்களுக்கு யாரும் வந்த மாதிரி தெரியல. வர வேண்டாம் சார். நாங்க அன்னைக்கு சொல்லும் பொழுதும் ஒரே ஸ்டாண்ட் தான். 234லும் தனித்து நின்று வெற்றி பெறறதுக்கான தைரியமும் துணிவும் மக்கள் பலமும் எங்க கிட்ட இருக்கு. கூட்டணின்னு எங்களை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சமூக நீதின்னு பேசுறாங்களே சார், இதுல எங்க சார் சமூக நீதி இருக்கு? இவங்க சொல்றதுல கூட்டணி ஆட்சிக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு முதல்வர் சொல்றாரு. அது என்ன ஒத்து வராதுன்னு இவர் யாரு சார் சொல்றது? மக்களுக்கு என்ன தேவை? ஏன் இவங்க ஒரு குடும்பம் மட்டுமே சம்பாரிச்சா போதும், டிஎம்கே மட்டுமே சம்பாதிக்கணும்? இதுல அக்கௌண்டபிலிட்டி மத்த கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தாதான் கரப்ஷன் குறையுங்கிறதுக்காக தான் கூட்டணி ஆட்சி கேட்கறது. கூட்டணி அவர்கள் ஒரு தெளிவா வந்து ஒரு விஷயத்தை முன்வைக்கிறார். நாங்க மாற்றுன்னு வரும்பொழுது நான் ஆல்ரெடி இருக்கிற பழைய கட்சிகளோட கூட்டணிக்கு போனா மக்கள் என்ன எப்படி எடுத்துப்பாங்க? அந்த ஸ்டாண்ட்ல விஜய் தெளிவா இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு நாம் தமிழ் முன்வைக்கிறாங்க. எங்களுடைய அரசியல் எதிரியை நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம், கொள்கை எதிரியை தெளிவா சொல்லியிருக்கோம், இவர்களோட கூட்டணி இல்லைங்கிறதையும் சொல்லியிருக்கிறோம். கூட்டணி டிஎம்கே எதிரிகள் இவங்களை தவிர காங்கிரஸ் வந்து ஒத்துப்பீங்க, அவங்க எல்லாம் செய்யல அப்படின்றதுல தெளிவா இருக்கீங்க. வந்த பிறகு பேசுவோம். ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாது. அது விசிகேவாவும் இருக்கலாம். எங்க கூப்பிட்டாங்க சார்? காங்கிரஸ் வாங்கன்னு எப்ப அறிக்கை விட்டாங்க? விஜய் தரப்புல பேசவே இல்லையா? எப்ப சார் அறிக்கை விட்டாங்க சார்? நான் என்ன சொல்றேன், ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு பேச முடியாது. காண்ட் அட்ரஸ் ஸ்பெகுலேஷன்ஸ். எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தும், பட்டவர்த்தனமா பப்ளிக்கு வரட்டும். வந்து பார்த்ததெல்லாம் அவர் வந்து பார்த்து பேசியிருக்காங்க. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன பேசினாரு சார்? கரூர் சம்பவத்தப்போ என்ன பேசினாரு? நீங்க தான் சொல்லணும். சரி, நீங்க தான் அந்த இஷ்யூவை கொண்டு வரீங்க. நீங்க தான் இவர் போன்ல பேசினாருங்கிறீங்க. ஹெல்ப்லாம் பண்ணாரு அப்படிலாம் அதானே பண்ணிருக்காரு.
அது வந்து ஒரு 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 கடமையா அவங்க உணர்ந்திருக்கலாம், பண்ணிருக்கலாம், இல்ல ஆறுதல் தெரிவிக்கணும்னு தோணி இருக்கலாம். காங்கிரஸ் கட்சியில நிறைய பேர் நண்பர்களா அவங்க டிவிக்கு கூட போகணும் பேசியிருக்கலாம். குரல் எழுப்புறாங்க. அது காங்கிரஸ் கட்சிக்காரங்க கிட்ட கேளுங்க சார். நாங்க வந்து யார் வந்தாலும் அவங்களை ஏத்துக்க தயார். எங்களுடைய அரசியல் எதிரியோ எங்களுடைய கொள்கை எதிரியோ தவிர்த்து வேற யார் வந்தாலும் மக்களுக்காக வந்து நிக்கிறன்ற பட்சத்துல அவங்களை ஏத்துக்கவும் தயார். அவங்களே இந்த கூட்டணியில சேர்த்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்க தயார்னு தளபதி விஜய் அண்ணன் வந்து முன்னாடியே சொல்லியிருக்காங்க. அந்த இஷ்யூ இன்ன வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. இது எப்போ பேசுனது? விக்கிரவாண்டி கூட்டத்துல பேசுனது. இன்ன வரைக்கும் அதோடைய தொடர்கதை நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த இஷ்யூக்கு நடுவுல மற்ற கட்சிக்காரங்க அவங்களுடைய கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்து எங்க மேல திணிக்க கூடாது. அது எங்களுக்கு அதுல வந்து நாங்க சேர்ற விருப்பத்துல இல்ல. எங்களுடைய பயணத்தை நாங்க தெளிவா முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். 234 தொகுதியிலையும் கூட்டணி இல்லாம ஆட்சி அதிகாரம் அளிக்கிற வல்லமை தாவேகாக்கு இருக்கு. அதை தாண்டியும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. வந்தா நல்லது, வரலனாலும் ரொம்ப நல்லது. செந்தில் அவர்கள்ட்ட ஸோ அவங்க உங்களோட சேனல் ரொம்ப தெளிவா இருக்காங்க. டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான், நாம் தமிழரோ மற்ற கட்சிகளோ இந்த லைன்லயே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. நாங்க தனித்து நின்று 1% இத்தனை சதவீத வாக்குகள் வாங்குவோம், மற்ற கட்சிகள் அட்லீஸ்ட் 1% வாங்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாரு. ஸோ வாக்கு சதவீதத்தை பேசுறதுக்கு டிவி கேட்க ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க இன்னும் நிற்கவே இல்லை, இப்போ நிற்க போகிறாங்க. நின்று வாங்கட்டும். அது நம்ம வந்து அரசியலுங்கிறதே வந்து பல கட்சிகள் போட்டியிட்டு ஒரு மக்களாட்சி நிறுவனத்துக்கு தான் வந்து அரசியல்னு ஒரு இதுவே இருக்குது, அந்த முறையே இருக்குது. இதில் வந்து மன்னராட்சி மாதிரி ஒரே கட்சியே இந்த நாட்டை ஆளணுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் அது நிரூபிக்கணும். பேசுறதுக்கு முன்னாடி அது நிரூபிக்கணும். நிரூபித்த அப்புறம் நீங்கள் நிறைய பேசுங்க, அது வேறு. திமுகவோட இந்த அறிவிப்பை வந்து பெரிய ஏதோ கொடை மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்துலலாம் யானை மேலே ராஜா வந்து பொற்காசுகளை அள்ளி மக்களுக்கு வீசுவார், அந்த மாதிரி ஏதோ அவங்க வீட்டு காசு எடுத்து அள்ளி கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. 10 லட்சம் கோடி கடனுங்க. இந்த நாட்டு மக்கள் ரோட்டில் இறங்கி எல்லாத்துக்கும் போராடுறான். விவசாயி போராடுறான், மாணவர் போராடுறான், ஆசிரியர் போராடுறான், பகுதி நேர ஆசிரியர்கள். தேர்தல் வர நேரங்கள்ல அவங்களுடைய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராடுறது என்பது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. இது எவ்வளவு இருக்கு. போராடுற மக்களை அசிங்கப்படுத்துற வார்த்தை இல்லை இது. இது எல்லா கட்சியும் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்களே. அதான் அவங்க கிளைம் பண்றாங்க. இப்போ அந்த காலகட்டத்துல அந்த போராட்டத்தை முன்னெடுத்தா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எல்லா சங்கங்களுக்கும் இருக்கும். அதான் அவங்க செய்யறாங்க அப்படின்றாங்க. இது வந்து ரொம்ப கேவலமான வார்த்தை. மக்களை வந்து இவ்வளவு இழிவா இவங்க பார்ப்பாங்கன்னா இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாள் நிலைக்காது. என்னன்னா மக்களுக்கு நீங்க கொடுத்த துன்பத்துக்கு தான் இறங்கி ரோட்ல போராடுறான். அவனுக்கு வேலை வெட்டி இல்லாம போராடலையே. மருத்துவர்கள் போராடுறாங்க, அவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம போராடிக்கிறாங்களா? செவிலியர்கள் போராடுறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. அதான் சந்தோஷமா வந்து போராடிட்டு இருக்காங்க. அங்க நிக்கிறவங்கள கண்ணு தெரியாத பார்வையற்றவர்கள் போராடுறாங்க. பஸ்ல ஏற்றிட்டு போய் கிளாம்பாக்கத்துல விட்டு வரீங்களே, இதுதான் அவங்களோட ஆட்சியோட இதுவா? மக்கள் வந்து இந்த நேரத்துல போராடுவாங்க, அந்த நேரத்துல போராடுவாங்கலாம் இல்லை. அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது போராடுவாங்க. நீங்க தேர்தல் நேரத்துல தான் மக்களை பாக்குறீங்க. உங்க பார்வை மக்கள் மேல எப்போ விழுதுன்னா தேர்தல் நேரத்துல தான் விழுது. எல்லா நேரத்துலயும் போராட்டம் நடக்குதுங்க. எடுத்து பாருங்க, சென்னையில இவங்க இவ்வளவு பெரிய நகரத்துக்கு 2 இடம் தாங்க இருக்கு போராடுறதுக்கு மொத்தமாவே. அந்த 2 இடத்துல எல்லா நாளும் போராட்டம் நடக்குதா இல்லையா? ஏதோ இப்போ மட்டும் தான் நடக்கிற மாதிரி சொல்றீங்க. எல்லா நேரத்தும் தான் நடக்குது. எல்லா காரணங்கள் பல இருக்குல்ல போராட்டங்கள் நடந்தாலும். அதாங்க பல காரணம் இருக்கு. ஆனா போராட்டம் நடந்துட்டு தானே இருக்கு. அப்போ மக்களை வந்து தினம் போராட வச்சுட்டு இது நல்ல ஆட்சின்னு சொல்றது ஒண்ணு, தினம் போராட வச்சுட்டு அவங்களுக்கான தீர்வை கொடுக்காம அதுக்கு பணம் இல்லை, ஓய்வூதியத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லை, போக்குவரத்து துறைக்கு ஓய்வூதியத்தை நீங்க வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க, கொடுக்க பணம் இல்லை, இங்க கல்வித்துறையில பள்ளிகளை சீரமைக்க உங்களுக்கு பணம் இல்லை. ஆனா மக்களுக்கு 5000 ரூபாய் கேட்டு போராடினாங்களா? வீதியில் இறங்கி போராடினாங்களா? எதுக்கு போராடுறாங்களோ அதுக்கு தீர்வு சொல்லாம நீங்க பணத்தை எடுத்து கொடுக்கறது என்னன்னா, இவங்க ஏதோ பெரிய மன்னர்கள் போலவும் இவங்க சம்பாதிச்சு வச்ச காசை அள்ளி மகளிருக்கு மேம்பாடு மேம்பாடு வரும். பேட்டிகள் வந்து வருது டிவில. நாட்டு குடிகளை சோம்பேறியாக்கி நான் காசு தரேன் நீ வீட்டுல உட்காந்துக்கன்னு சொல்றது எப்படிங்க மேம்பாடாகும்? நீங்க அவங்க சுயதொழிலுக்காக எத்தனை உதவி செஞ்சிருக்கீங்க? எத்தனை பேர் சுயதொழில வந்து மேம்பட்டு இருக்காங்க? அது கொடுங்க. இலவசங்களே கொடுக்க கூடாதுன்றீங்களா? இலவசம் இல்லைங்க அது. முதல்ல அது வந்து எப்படின்னா என்ன தொகை சார், அதுவும் இந்த தேர்தல் நேரத்துல கொடுக்குறது எப்படி தெரியுமா இருக்குது? எங்க மக்களை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. கையேந்தி நிக்கிறவங்களுக்கு அள்ளி எப்படி இதை வச்சுக்கோ, நீ அதை வச்சுக்கோ, 5000 ரூபாய் தரேன். நாங்க என்ன வெயில் காலத்துல தொப்பி வாங்க முடியலன்னு உங்ககிட்ட காசு கட்டுமா? எதுக்கு நீங்க காசு கொடுக்குறீங்க? இப்ப 2000 வெயில் காலத்துல என்ன குல்ஃபி ஐஸ் வாங்கி சாப்பிட சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? அந்த 2000 ரூபாய் சம்பாதிக்க மக்களுக்கு முடியாதா? எல்லாமே முடியுங்க. பெண்கள் லட்சம் கோடிக்கு வந்து இங்க ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுகிட்ட வீட்டுல இருக்கவங்கள்ட்ட ஒரு மரியாதை நடக்கணும், கையில காசு இருக்கணும். சோ அது இன்னைக்கு இருக்கு அப்படின்னு முதல்வர் வந்து அதுக்கு கல்வியும் சரி. நீங்க பெண்களுக்காக இவ்வளவு செய்றீங்க, உங்க கட்சியில எத்தனை பேருக்கு இடம் கொடுத்தீங்க?
117 இடம் நாங்க கொடுக்குறோங்க. பெண்களோட உரிமை பேசுற திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இப்போ புதுசா வருதுல கட்சி, நீங்க இந்த நடிகர் கட்சி, எல்லா கட்சியுமே பெண்களுக்கு நீங்க எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? ஓப்பனா சொல்லுங்க பாப்போம். நாங்க ஏற்கனவே கொடுத்துட்டோம். ஏற்கனவே பாராளுமன்றத்துல 40 சீட்ல 20 சீட்டு பெண்களுக்கு, 20 சீட்டு ஆண்கள் கொடுத்துட்டோம். இப்போ அதுக்கப்புறம் 2021 தேர்தலையும் 117 பெண்கள், 117 ஆண்கள் கொடுத்துட்டோம். இப்போ 2026ல 117 ஆண்கள், 117 பெண்கள் கொடுக்க போறோம். சொல்லுங்க பாப்போம், இந்த கட்சியில ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நாங்க கொடுப்போம். எதுங்க உரிமை? காசு கொடுக்கறதா உரிமை? காசு கொடுக்கறதா உரிமை? நீங்க அரசியல்ல வாய்ப்பு கொடுக்கணும், வேலை வாய்ப்புல வாய்ப்பு கொடுக்கணும். இதுதான் உரிமை. பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னா அவங்கள மேம்படுத்தணும் வழிய மறுபடியும் அவங்கள வந்து காசு வச்சுக்க வீட்டுல உட்காந்து பொங்கி தின்னா அது எப்படி? திமுக பயம் இருக்குன்றீங்க தேர்தல்ல? இது பயம். திமுக வந்து 60 ஆண்டுகள் இந்த நாட்டுல ஆட்சி செஞ்ச கட்சிகள் திமுக, அதிமுக தாங்க. 60 ஆண்டுகள்ல என் மக்கள்ல பொங்கல் பண்டிகைக்கு அரிசி, வெல்லம், பருப்பு, வேட்டி, சேலையை இலவசமா கொடுன்னு கேட்கிற நிலைமைக்கு வச்சாங்கன்னா என்ன ஆச்சு? இது என்ன ஆச்சு? என்ன நோக்கம் இருக்கு உங்களுக்கு? எது உங்களோட சாதனை? எது எங்களை வந்து வீதியில இறங்கி போராட வச்சதா? போய் பாருங்க, ஒரு சாலையில கூட ஒரு சாலை குண்டு குழி இல்லாம ஒரு சாலை காட்டுங்க, சென்னையில காட்டுங்க. பாதாள சாக்கடைன்னு ஒண்ணு போட்டிருக்கீங்களா? அது மூடி போட வக்கு இருக்குதா உங்களுக்கு? தெரியுதா? ஒரு மூடியை எப்படி ஒழுங்கா போடணும்னு உங்களுக்கு தெரியுதா? எல்லா வண்டி ஏறி இறங்கி தானே போட்டு எத்தனை ஆக்சிடென்ட் நடந்திருக்கு? அப்போ ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு அடிப்படை அறிவே இல்லையே. அடிப்படை அறிவே. இப்ப இன்னைக்கு தவறுகள் ஒருத்தர் செத்து போயிட்டு இருக்க. ஒரு கூட்டத்துக்கு ஒரு நாற்காலி கூட இல்லைங்க. நாங்க ஒரு மாநாடு நடத்த போறோம். எங்க அண்ணனோட பேசிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் சொல்றாரு, கை வைக்காத நாற்காலி போடாதீங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்றவங்களுக்கு, பெரியவங்களுக்கு கை வச்சு உட்கார்ந்தாதான் சரியா இருக்கும்னு சொல்றாரு. அப்போ ஒரு தலைவனுக்கு அந்த அறிவுலாம் இருக்கணும். சும்மா வந்து பேசிட்டு இதுக்காக போட்டுருவோம், அதுக்காக போட்டுருவோம். வட்டவங்க விஜய் வட்டம், யார் வேணா வரட்டும், அது வேற. விஜய் ஒரு நடிகர், அவ்வளவுதான். அந்த நடிகரை பார்க்க கூட்டம் கூடுது, சரி. ஆனா இதெல்லாம் வாக்கா மாறி விஜய் வந்து திமுக, அதிமுக வேணாம்னு சொல்றாரு. அந்த கட்சிகளோட கூட்டணி இல்லை, சரி திமுகவோட கூட்டணி இல்லை. ஆனா அந்த கட்சியிலிருந்து வரவங்க மட்டும் தூய்மையானவர்களா? அதிமுக ஊழல் குற்றவாளி A1 அக்யூஸ்டு அம்மையார் ஜெயலலிதா. அதிமுக கட்சியோட அவங்க தான் வந்து தலைவி. இன்னைக்கு தலைவின்னு அவங்கள வச்சு போற்றப்படுற ஒரு தலைவி A1 அக்யூஸ்டுங்க. இறந்து போனதுனால ஜெயிலுக்கு போல. இதானே உண்மை? அப்போ அந்த கட்சியில இருந்து அந்த செங்கோட்டையை உங்களுக்கு புனிதமாயிட்டாரா? இப்போ அந்த கட்சியில இருந்து வரவங்களுக்குலாம் நீங்க சீட்டு கொடுப்பீங்க, அப்போ அவங்க எல்லாம் புனிதமாயிடுவாங்களா? திரு ராமன் சொல்ல வந்தீங்க. சைதை சாதிக் அவர்கள் சொன்னாரு, மகளிர் உரிமை தொகையை 2.5 கோடி பெண்களுக்கு கொடுத்தோன்னா தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். தேனாறு ஓடுகின்றது, பாலாறு ஓடுகின்றது. தமிழ்நாட்டை எங்கு பார்த்தாலும் பசி பஞ்சம் இல்லாமல் செழிப்பாக எங்கும் நீர்க்கமென பசுமை புரட்சியாக இருக்கின்றது என்று சகோதரர் சைதை சாதிக்கு சொன்னார். இதே சகோதர சாதன கட்சியினுடைய கனிமொழி அம்மையார் என்ன சொன்னார் தெரியுமா? நாங்கள் திமுக ஆட்சி வந்த உடனே ஒரு சொட்டு கூட சாராயம் இருக்காது, மதுபானங்கள் இருக்காது, கிளியரன்ஸ் பண்ணுவோம். இந்தியாவிலே சொன்னாங்களே இல்லையா? சொன்னாங்களே இல்லையா? எந்த ஆண்டா இருந்தா ஆதாரம் கூட சொல்லுங்க. ஆமா, எதிர்க்கட்சியாக இருந்து சொன்னீங்களா இல்லையா? எதிர்க்கட்சியாக இருந்து சார் ஊட்டிட்டு போக கூடாது. கிடையாது. எந்த ஆண்டு சொன்னாங்க? என்னுடைய ஆட்சியில் வந்தவர்னா 2016ல ஆண்டு எந்த ஆண்டு எங்க? சரி, 2016ல சொன்னா நான் சொல்றேங்க சார், அவரே குறுக்கிட்டு மன்னிக்கணும். 2016 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தா மதுக்கடை மூடுவோம் பிரச்சாரம் பண்ணோம் சார். ஆட்சிக்கு வந்தா 2016 குடிமகன்களா மது பிள்ளைகளை ஏத்துக்கிட்டா ஆட்சிக்கு வர முடியாது. மக்கள் எங்களை வாக்களிக்கல, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்க. 2021 எங்க தேர்தல் அறிக்கையில எங்களை மதுக்கடை மூடுவோம் குறிப்பிட்டு காட்டுங்க. மக்கள் நடத்த முடிவு பண்ணணும். நாட்டின் இறுதி எதிர்ப்புகள் யாரு? எங்களுடைய ஆட்சி வந்தோம்னா ஒரு சொட்டு கூட மதுபானம் இருக்காது நீங்க சொன்னீங்க. இந்தியாவிலே விதவைகள் அதிகமான மாநிலம் தமிழ்நாடு. இப்ப நீங்க 5,000 கோடி கொடுத்தோம்னு நீங்க சொல்றீங்களே, தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் குடியினால் பல வந்து தாலிகளை அறந்து கொண்டிருக்கிறார்களே, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க. அப்ப எதுக்கு நீங்க சார் வந்து இது என்னன்னா யோக்கியா வரேன் செம்படுத்து உள்ள வேணும். நீங்க கனிமொழி காங்கிரஸ் கட்சியில எங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சொல்றீங்க. ஆனால் காங்கிரசின் தலைமையில் ராகுல் காந்தி அவர்களை கனிமொழி அம்மையார் சந்திச்சாரா இல்லையா? ஐயா நீங்க 41+2 கேக்குறீங்க, முடியாது. இங்க ஏற்கனவே வில்லங்கன் முறை ஓடிட்டு இருக்குது. அதனால ஆமா, தேவையில்லாம பிரச்சனை வந்துன்னா பிஜேபி உள்ள வந்துரும் சொல்லி நீங்க வந்து அந்த சந்திச்ச புகைப்படம் கூட வெளியே விடல.
தூது போ ரயிலே ரயிலேன்னு சொல்லி சார் அவங்க தனிப்பட்ட விருப்பம் சார். அவங்க அப்படிலாம் தனிப்பட்ட கிடையாது சார். வெளியிடணும் சார், வெளியிடக்கூடாதுங்கிறது அவங்க அது விருப்பம். எப்படிங்க வந்து சந்தித்தால் புகைப்படம் வெளியே வேண்டும் அவங்க அதான் வந்து அவங்க வந்து முகத்தை மூடிட்டு போய் பாக்கணும்னு சொல்றாங்க. இதையெல்லாம் தெரிந்துதான் நாங்க என்ன முகத்தை மூடிட்டா இல்ல, போதும் இதையெல்லாம் அறிந்து புரிந்து தெரிந்து கனிந்துதான் இன்று முதலமைச்சர் சொல்கிறார் நாங்கள் கூட்டணியில் ஓகே அமித்ஷாவை பார்க்க போகும்போது ஆட்சியில் பங்கு தர மாட்டேன்னு சொல்றாங்க. காரணம் என்ன, நீங்க ஒண்டியா நீங்க எல்லாமே பாத்துக்கணும். சேலம் சித்த வித்தியாசாலை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குடும்ப ஆட்சி குடும்ப அதிகாரம் நிர்வாகத்தில் இருக்கும்போது இதுல மக்களையும் நீங்க முட்டலாக்குறீங்க, கூட்டணி கட்சிகளுக்கும் பட்டநாமம் போடுறீங்க. நாமம் பட்டை நாமம் சகநாமம் போட்டுக் கொள்கின்றார். ஜெய்ஷா யார் சார்? அமித்ஷா பையன். அது குடும்ப அரசியல் இல்லையா? அவர் என்ன மத்திய மந்திரியா இருக்காரு? பீஸ் கோயில் யார்? யாரு இல்ல அவரு ஜெய்ஷா கிரிக்கெட் விளையாடி வந்து ஐசிசிக்கு சேர்மனா? லண்டன் நியூயார்க்ல இல்ல, கிரிக்கெட் விளையாடுறா, bowler ஆ? சாரை அதிபரா? bowler ஆ? இல்ல கல்லூரி அதிபரா? கிரிக்கெட்டரா? சொல்லுங்க. இல்ல மருத்துவ batsman ஆ? இல்ல மருத்துவ கல்லூரி சார், போனா batsman சொல்லுங்க. ஆ சார்? அதெல்லாம் சார் bowler ஆ சார்? அவர் சாரை எப்படி அதிபர் சார் ஆனாரு அவரு? உங்க கட்சியில சார், பாருங்க எப்படி சார். ஆனாரு? தமிழ்நாடு ஒருத்தர், முழுவதும் ஒருத்தர். ஒரு நிமிஷம், சாரை அவர் அதிபர் கேள்வி பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. எப்படி அவர் bowler ஆ சார்? batsman ஆ சார்? சார் அது எங்க சார் இருந்தாரு அவரு? இங்கிலீஷ ஒழுங்கா பேச தெரியாது, ஐசிசி சேர்மன் ஆகி வச்சிருக்கீங்க. சார் அப்படி PS கோயில் யாரு பார்த்தா சார்? அப்படி பார்த்தா அந்த துணை முதலமைச்சர் யாருக்கு தூக்கி கொடுக்கணும்? அப்ப இந்த கட்சியில சீனியர் இல்லையா? சார், அப்ப ஒரு சார், அவங்க குடும்ப கட்சி நிர்வாகம். அவங்க கட்சி அவங்க சார், நீங்க தான் சார் வாரிசுன்னு சொன்னீங்க. இதுல மத்தவங்க நீங்க வாரிசுன்னு சொன்னதால கேள்வி கேட்கிறேன். பாஜகவில் எங்கேயுமே வாரிசு அரசியல் பெருசா பண்ணல. யாரு? யாரும் தலைமுறை யாரு? ஆட்சியாக, வம்சாவளியாக யாரு? நடத்தல. சொல்லுங்க. யாரு? PS கோயில் யாரு? நீங்க PS கோயில் அம்மா யாரு? PS கோயில் அப்பா யாரு? PS கோயில் பையன் யாரு? 4 தலைமுறை இருக்கு சார். ஆமா சார், அவங்க நேர்மை வாய்மை தூய்மை உங்களுடைய யார் அரசு பண்ணிட்டாங்க? நேர்மை, வாய்மை எல்லாம். வாய்மையா வெல்லும் நிலையில் இருக்கிறீங்க. நீங்க அப்பறல அவங்க அம்மா வரலாம், பொண்டாட்டி வரலாம், புருஷன் வரலாம், அப்பா வரலாம். இருக்கிறீங்க. குடும்ப நீங்க வந்து அரசியல் ஒழிப்பு மோடி பேசின சில முதல்ல அந்த இதுல மூப்பனார் பையன் பக்கத்துல உட்கார்ந்துருந்தாரு. அன்புமணி இருந்தாரு. குடும்ப அரசியல் ஒழிப்புன்னாரு சார். ராமதாஸ் பையன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. குடும்ப அரசியல் ஒழிப்புன்னு சொன்னாரு. பச்சைமுத்து பையன் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. இது என்ன சார்? இது அவங்க ஆட்சியில இருந்தாங்களா சார்? சார், ஆட்சி அரசியலா? இருந்தாங்களா? ஆட்சி அரசியல் தெளிவா பேசுங்க. ஆட்சியில நீங்க ஆட்சி கட்சியை பத்தி பேசுறீங்களா? ஆட்சியில வாரிசு இருந்தவர் அரசியலா? நீங்க. இல்ல ஆட்சியா? வாரிசு இன்னைக்கு அரசியலுக்கு பாஜகவுடைய தேசிய கொண்டாடுறீங்க. தலைவர் யார் தெரியுமா? பாஜகவுடைய தேசிய தலைவர் யாரு? வட்டார தலைவரா? மாவட்ட தலைவரா இருந்தாரா? கீழ இருந்து வந்தவரா? துஷ்யந்த் பிரசாத்துடைய பையன், பாஜகவுடைய முன்னணி தலைவருடைய பையன், 45 வயசுல இன்னைக்கு தேசிய தலைவரா இருக்கிறார். கீழ இருந்து வளர்ந்து வந்தவர் அவரு. அவர் RSS இயக்கம் தேர்வு செய்தது. வாரிசு சங்க பரிவார் தேர்வு செய்தது. பிரசாந்தோடைய பையன். சங்கம் என்னும் கங்கை விட்டு உங்க எங்கும் கட்சியில பங்கிட வந்தா சபை என்ன சார் மேற்கொண்டு அநியாயம் இது? தேசிய RSS க்கு கண்டெடுத்த நல் முத்து. OPS பையன் வரலாம் சார். ராஜன் செல்லப்பா பையன் வரலாம். ஜெயக்குமார் பையன் வரலாம். எடப்பாடி பையன் கூட வரலாம். நயினா நாகேந்திர பையன் வரலாம். பியூஷ் கோயல் பையன் வரலாம். ஆனா கலைஞருடைய பையன் மட்டும் வரக்கூடாது. இப்படிலாம் கம்பேர் பண்றாரு. ஆனா கலைஞருடைய பையன் மட்டும் வரக்கூடாது. ஏன்னா மொத்தம் யார் வேணாலும் வரலாம் சார். ராஜாஜி பையன் நரசிம்ம வந்தான் சார். அப்ப யாரும் கேள்வி கேட்கல. திமுகவில் இருக்கிற கோஷ்டி பூசலை மறைப்பதற்காக, இவர்கள் செய்யும் ஊழலை மறைப்பதற்காக எதையாவது பொண்ணு வரல. எதிர்க்கட்சியை திட்ட வேண்டாம். உங்க அவங்க விமர்சனம் பண்ணல, எவ்வளவு அட்டூழியம் பண்ணல. யார் அட்டூழியம் பண்ணல? என்ன பண்றீங்க? அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. யார் அட்டூழியம் பண்ணல? 40 MP குடும்பத்துல வந்திருக்காங்க. 8 மத்திய மந்திரி வாரிசு, 3 முதலமைச்சர் வாரிசு, 4 கவர்னர் வாரிசு. நீங்க குடும்ப அரசியல் பத்தி பேசுறீங்க. தமிழ்நாட்டே வாரிசு ஆட்சிகள் நீங்க. 38 மாவட்டம் திமுக ஒரு குடும்ப ஆட்சி நிர்வாகத்துக்கு 38 மாவட்டம் கூட 230 மாவட்டம் உங்களுக்கு வாரிசு அரசியல் சொல்லிட்டேன். ஒரு கேள்வி பதில் சொல்லிடுறேன். இப்போதான் கோடை வந்ததா? எத்தனை ஆண்டு கோடை வரவில்லையா? தேர்தலுக்காக கோடை வந்து விட்ட. சரி, 3 மாநாடு நடத்துனீங்க. 3 மாநாடுல அண்ணா படத்தை பெருசா போட்டீங்க. இந்த பிப்ரவரி 3க்கு அண்ணா மறந்துட்டீங்க. இப்பதான் அண்ணாவும் பெரியாரும் காமராஜர் இந்த வருஷம் தான் இறந்தாங்க. நீங்க கட்சி ஆரம்பிச்சவர் தான் இறந்தாங்களா? வீட்டுல சிலை எப்ப சார் வச்சீங்க? பனையூர்ல வீடு கட்டினீங்க, அப்பயே வச்சிட்டீங்களா? எப்ப வச்சீங்க வீட்டுல சிலை? எனக்கு தெரிஞ்சு வெளியே போய் மாலை போட்டா வெயில காஞ்சிரும்னு இருக்கிற எல்லா தலைவர் சிலையும் வீட்டு காம்பவுண்ட் கார் ஷெட்ல வச்ச ஒரே கட்சி அந்த கட்சி தான். அதாவது அவங்க ஆபீஸ்ல வச்சிருக்காங்க. அறிவாலயத்துல அம்பேத்கர் சிலை இருக்கா? அது ஆபீஸ், ஒரு ஆபீஸ். அது ஆமா சார், கட்சி ஆபீஸ் சார். அது வீடு சார். கம்முனு இருங்க. ஆபீஸ் வீடு கட்சி ஆபீஸா மாத்துறாங்க. அது அவங்க இஷ்டம் என்னவோ பண்றாங்க. முதலமைச்சர் அந்த கட்சி ஆபீஸ்ல வீடு சார், கட்சி ஆபீஸ் கிடையாது. கோபாலபுரம் வீடு சார், கட்சி. இவர்களுடைய கொள்கை தலைவர்களுடைய சிலைகள் இருக்கு. இப்போ அம்பேத்கர் தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லையா? அம்பேத்கர் சிலை தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்லையா? பெரியார் சிலை எங்கேயுமே இல்லையா? காந்தி சிலை எங்கேயுமே இல்லையா? கட்சி ஆபீஸ்ல வைங்க. வீட்டுல ஏன் வீட்டுல வச்சீங்கன்னா அப்படியே பை வாக்கிங்கா வந்து ஒரு மாலையை போட்டு இஷ்டம் சார்.
அவர் இஷ்டம் சார். நீங்க பண்ணா அவர் இஷ்டம், மத்தவங்க பண்ணா கேள்வி கேட்பீங்களா? உங்க இஷ்டத்துக்கு உங்க நான் கேக்குறது, மாநாட்டுல பெருசா படம் போட்டீங்க. நீங்க அறிவாலயத்துல வச்சிருக்கீங்க ஃப்ரண்ட்ல. எங்க சிலையை எங்க ஆபீஸ்ல சிலையில வச்சோம், வீட்டு காம்பவுண்ட் கார் ஷெட்ல எல்லாம் வைக்கல. புரியுங்களா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றேன் அண்ணா வந்து பெருசா படம் வச்சீங்க, அண்ணா எங்களுக்கு கொள்கை வழிகாட்டினீங்க. இந்த பிப்ரவரி 3க்கு அண்ணா மறந்துட்டீங்க. எங்க ஊழலை ஒழிப்போம், ஊழலை ஒழிக்கதான் சார் தாவேக்காவை ஆரம்பிச்சோம். அண்ணன் சொன்ன மாதிரி A1 குற்றவாளி ட்வீட் போட்டிருந்தாரு சார். விஜய் ட்வீட் போட்டிருந்தாரு எப்போ? அண்ணாவை போற்றி. டைமிங் பாருங்க. ஏன் மாலை போடல படத்துக்கு? ஏன் சிலைக்கு மாலை போடல? மறந்துட்டீங்களா? தெளிவா இல்லையா? என்ன ஆச்சு அன்னைக்கு? என் கட்சியை மறந்துருச்சா அண்ணாவை? செங்கோட்டை ஊழலை ஒழிப்போம் சார். ஜீவா போக்குவரத்து கழகத்தில் அவர் கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். ஜீவா போக்குவரத்து கழகத்தில் 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் ஊழல் வழக்கில் செங்கோட்டையன். ஆனா ஊழல் ஒழிப்போம். இப்ப லேட்டஸ்டா ஜெயலலிதா அவர் வழிகாட்டி ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க, விமர்சனம் பண்ணக்கூடாது. ஆனால் குட்காவால் நீதிபதியால் முறைகேடு ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று முதலமைச்சர் பதவியை ஊழல் வழக்கில் இழந்த முதல் அரசியல்வாதி ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு வழிகாட்டி. ஆனால் ஊழல் ஒழிப்போம். அண்ணன் நாம் தமிழ் சொன்னார், இது திமுக வந்து ஓட்டு மன்னராட்சி, நாங்க வந்து இவ்வளவு உத்தம புத்திரரா இல்ல கங்கையில புண்ணியத்துல அப்படியே ஸ்நானம் பண்ணி சர்வை எல்லாம் வந்து செந்தில் பாலாஜி மந்திரி அங்க போது முறைகேடு சார். அது செங்கோட்டையன் கூட கிளீன் பண்ணிட்டாங்க, அவர் சொல்லுவார் பதில். இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்களே, அதை கட் பண்ணாம போடுங்க. பழைய காமெடி ஒன்று இருக்கும்ல, வாமா மணிமேகலை 2 பேரும் மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க, வந்து பாருன்னு. அத மாதிரி மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய தமிழ்நாட்டுல கார் வாங்கினால் அதுக்கு வரி கட்டணும்ன்றக்காக பாண்டிச்சேரியில கார பண்ணி சிபிஐ அலுவலகத்துல குத்துட்டு வந்துட்டோம். இருங்க முறைகேடு பண்ணி வரி கட்டாம அந்த வரி கட்ட சொல்லி அபராதம் போட்டா அந்த அபராதத்தை கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போய் கோர்ட் உங்களை காரி துப்பி, நீ சுதந்திர போராட்ட தியாகியா, நீ முன்னாள் ராணுவ வீரனா? கோர்ட் கேட்டு. ஆமா கேட்டுதுங்க. அத நம்பர் கொடுத்து அனுப்புறேன். கோர்ட் கண்டிப்பா கேட்டுது. சுதந்திர போராட்ட வீரரா? ஆமா கேட்டது. நீங்க முன்னாள் ராணுவ வீரரா, உங்களுக்கு எப்படி வரி செலவு தர முடியும், எப்படி அபராதத்தை கட்ட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஜட்ஜ்மெண்ட் மேல பார்க்க கூடாது, உள்ள எல்லாத்தையும் படிக்கணும். 1. 2வது, ஊழலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், நான் இந்தியாவுக்கே வழிகாட்டுவேன். சரி, இப்ப புலிப்பட சர்ச்சை, இன்கம் டாக்ஸ் யார் சொன்னது? சார் அவங்க பதில் சொல்லிட்டாங்க. யார் பதில் வேணுமா? பதில் சொல்லிட்டாரு. அதுல வந்து எந்த முறைகேடு நடக்கல, வருமானத்தை மறைக்கல, அது லேட்டா ஃபைன் போட்டாங்க. அதனால வந்து நாங்க என்ன சொல்லுச்சு, லேட்டா ஃபைன் போட்டாங்களா? என்ன முழுசா படிங்க சார். அதை லேட்டா ஃபைன் போட்டான்றீங்க. அறிக்கையை படிக்காதீங்க, கோர்ட்ல என்ன சொன்னாங்க அதை படிங்க. கோர்ட்ல சொன்னதுதானே பதில் வேணுமா? இப்ப சொல்லுங்க. சோ இந்த மணிமேகலை காமெடிக்கு அப்புறம் இந்த பாண்டிச்சேரி கோர்ட்டுக்கு கார் காமெடிக்கு வருவோம். ஹம்மர் வந்து சிபிஐ அலுவலகத்துல கொடுத்து வந்தது பத்தியும் அவர் பதில் சொல்லுவார், கண்டிப்பா சொல்லுவாரு நம்புறேன் நான். ஏன் அந்த ஹம்மர் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்லுவாரு. அங்கதான் அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் கேஸ்க்கு வந்தாரு. இன்கம் டாக்ஸ் இஷ்யூ என்னங்கிறது நீங்க சொன்னதுதான் நிதர்சனமான உண்மையும் கூட. இன்கம் டாக்ஸ் இஷ்யூவும் ஒரு ஃபேக்சுவல் டிஸ்பியூட்டை கொண்டு போயிட்டு நீங்க கரப்ஷனோட சேர்க்கிற மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஒரு வாதம் எதுவுமே இருக்க முடியாது. கரப்ஷன், ஆட்சி, அதிகாரம், மக்கள் அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, ஒரு மக்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடாது. அயோக்கியத்தனம் சொன்னீங்கல்ல, வருமானத்தையே மறைக்கக்கூடிய ஒரு நபர் எப்படி உத்தமரா இருப்பார் கேள்வி. வருமானத்தை மறைக்கல, இன்கம் டாக்ஸ் கட்டுற எல்லாருக்குமே தெரியும். ஃபைலிங்ல நம்ம லேட் ஹியரிங் ஃபைலிங் கட்ட முடியும். அந்த மாதிரி கட்டுறதுக்கு முன்னாடி ஆன ஒரு சின்ன டிஸ்பியூட் தான். அதுக்கான டாக்ஸ் அப்பவே கட்டியாச்சு. நீங்க சொல்லக்கூடிய காலகட்டத்திலேயே அதை கட்டியாச்சு. அந்த டாக்ஸ் கட்டுனதுல டிலே, அதாவது அந்த வருமானத்தை நீங்க டிலே பேமெண்ட்ல கொண்டு வரதுக்கு டிலே ஆனதுனால ஃபைன் போட்டிருக்காங்க. ஃபைனு டைம் டியூரேஷனை தாண்டி போட்டிருக்காங்க.
அத சட்ட ரீதியா சட்டம் கொடுத்திருக்கிற ப்ரொவிஷன்ல விஜய் அண்ணா தொடுத்த கேஸ். எதுக்கு இந்த ப்ரொவிஷன் இருக்கு, நீங்க வந்து சட்டத்தை மீறியோ இல்ல அந்த அந்த விண்டோ பீரியடை தாண்டி நீங்க வந்து ஃபைன் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான முறையீடு. அந்த முறையீடு இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த முறையீட நம்ம வந்து கோர்ட்ல கொண்டு போய் வைக்க முடியும். அதுல வந்து இத கொண்டு போய் ஊழலோட சேர்க்கிறது. என்ன சொன்னாரு? அண்ணாவை மறந்துட்டியான்னு ஜட்ஜி என்ன சொன்னாரு? 1.5 கோடிக்கு அண்ணா வாங்க பாதியில கொஞ்சம் பக்கத்தை காரணம் விட்டீங்களே. உங்களுக்கு உரிமை இருக்கு, சட்டம் வாய்ப்பு கொடுத்திருக்கு, கோர்ட்டுக்கு போனீங்க, லேட்டா அபராதம் வச்சு செல்லாதுன்னு கோர்ட்டுக்கு போனீங்க. ஜட்ஜி என்ன சொன்னாரு? மேல்முறையீடுக்கு போலான்னு ஜட்ஜி சொல்லியிருக்காரு. மேல்முறையீடுக்கு நீங்க அப்படின்னு சொல்லிருக்காரு. இதுக்கப்புறமும் மேல்முறையீடுக்கு போலான்னு தான் ஜட்ஜி சொல்லி அபராதத்தை கட்டணும். அபராதத்தை கட்டுற அதுல ஃபைன் போட்டதுல எனக்கு வந்து டிஸ்பியூட் தெரியல. நீங்க வேணும்னா மேல்முறையீடுக்கு போங்க, இன்கம் டாக்ஸ் ஃபோரம்ல மேல்முறையீடுக்கு போங்கன்னு தான் சொல்லி முடிச்சிருக்காங்க. அது முடிஞ்சது. அண்ணாவை மறந்துட்டோங்கிறாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியில எங்க சமூக நீதி இருக்கு? இவங்க அண்ணாவை மறந்து நேரடியா பதில் சொல்லுங்க. அண்ணாவை பிப்ரவரி 3 அந்த பதில் சொல்லுங்க. என்னங்க சொல்லிருப்பாரு? என்ன சொல்லிருப்பாரு? பிப்ரவரி 3 அண்ணா என்ன? வாப்பா தம்பி வாப்பா, தலைமை இருக்க வாப்பா, உன் புள்ளையும் கூட்டு வாப்பா, உன் பேரனையும் கூட்டு வாப்பா, உன் கொள்ளு பேரனையும் கூட்டு வாப்பா அப்படின்னு அண்ணா சொல்லி உன் கையில ஆட்சியை குடுத்துட்டு போயிருப்பாரா? அண்ணாவை மறந்து வரீங்க. மனசுல பிப்ரவரி 3 எங்க? மாலை போடுறதுல கிடையாது, கொள்கையை மனசுல நிறுத்தணும். அண்ணாவின் தம்பி குடும்பத்தையே கூட்டு வந்து தமிழ்நாடையே வியாபாரம் பண்ணி, தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பகுதியிலயும் வியாபாரம் பண்ணி இவங்க குடும்பம் மட்டுமே வாழுதுல, அதுக்கு பேரு தான் கரப்ஷன். இவங்க சொல்றது இன்கம் டாக்ஸ் டிஸ்பியூட் வேற, கரப்ஷன் வேற. ஆட்சியும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களுடைய வரி பணத்தை சுரண்டது இருக்குல்ல, அதுக்கு பேரு தான் கரப்ஷன். பேரு தான் கரப்ஷன். ஊறினவர், மாளிகை கட்டினவர்கள். கரப்ஷன் இல்லையா? நாட்டு மக்களை ஏமாத்துறது இல்லையா? பிராடு தனம் இல்லையா? வரி ஏய்ப்பு இல்லையா? அது வரி ஏய்ப்புக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? கரப்ஷன் என்ன? கரப்ஷன்னா என்ன? இவ்வளவு நேரம் வரி ஏய்ப்புனா என்னங்க? தமிழ்நாட்டுல காடு வாங்காம பாண்டிச்சேரியில வாங்குனீங்களே, அதுக்கு பாண்டிச்சேரி காருக்கு விளக்க சொல்லுங்க சார். திரு செந்தில், சோ இந்த விஷயங்கள்ல நாம் தமிழர் கட்சி இதை வந்து எந்த பார்வையில் இதை பார்க்கணும்? இதை நாங்க இருக்கிறோம். முதல்ல ஒரு கேள்வி நம்ம மேல வருது, ஒன்னு நம்ம பதில் சொல்லலாம். அவங்க பண்ணலையா, நீ என்ன பண்ணிருக்க, அது வந்து இருக்கிறோம். அதுதான் என் மக்கள்கிட்டையும் திணிச்சதான் நாங்கள் பார்க்குறோம். மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவனை தேர்வு செய்யணும். அப்போ என்ன பண்ணணும்னா, மக்கள் தூய்மையாக இருக்கணும். அப்போ அவனை தூய்மையாக வைக்காத, அவனுக்கு வந்து 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, 5000 ரூபா கொடு. அப்போ மக்களும் அங்கே கரப்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஒரு மக்கள் போயிட்டு தனக்கான வழியை வந்து அரசியல்வாதிகிட்ட போய் கேட்குறாங்க. எனக்கு வந்து விலைவாசிலாம் ஏறி போச்சு, பால் விலை ஏற்றிட்டீங்க, பஸ்ஸு விலை ஏற்றிட்டீங்க, நல்ல சாலை இல்லை, மின்சாரம் இல்லை, மருத்துவமனை இல்லைன்னு கேட்கும்போது, அதான் 500 ரூபா வாங்கிட்டியே, 1000 ரூபா வாங்கிட்டியேன்னு சொல்கிற அரசியல்வாதிகளும் இங்கே இருக்காங்க. அப்போ மக்களையும் கரப்ட் ஆக்கிட்டா இங்கே வந்து கரப்ஷன் வந்து எல்லாருக்குமானதாயிடும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, ஏன் இவங்க போராடுறாங்க அப்படின்னா, தேர்தல் நேரத்தில் அப்படி தாங்க போராடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆனால் அவங்க வருஷம் முழுக்க போராடினவங்க தான். அதில் பல பேர் எனக்கே கூப்பிட்டு, இப்போ அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து 4000 ரூபா 5000 ரூபாய்க்கு வேலை பார்க்குற ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க, இப்போ ஒரு 20 வருஷமாக போராடுறாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை. செவிலியர்கள் உயிரை பணைய வச்சு கொரோனா காலத்துல வந்து வேலை பார்த்தாங்க. அதுல பல பேர் போராடிய செவிலியரை அழைத்து பணி நிரந்தரம் பண்ணி எல்லாருமே 2000 பண்ணி கொடுத்தாச்சு. இன்னைக்கு முதலமைச்சர் தேர்வு ஸ்டேட்ல எப்போ கொடுத்துட்டு இருக்காரு, 4500 பேருக்கு பணி நியமனம் கொடுத்துட்டு இருக்காரு சுகாதாரத்துறையில. நீங்க சொன்ன துப்புரவு தொழிலாளர் பணியும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சு சம்பளம் கொடுத்து 1400 பேரை வேலையிலும் சேர்த்தாச்சு. இப்ப நான் யார் போராடுறாங்கன்னு சொல்றேன். இப்ப 2 பேரும் ரோட்ல போறாங்க. ஒண்ணு சத்துணவு ஊழியர் போராடிட்டு இருக்காங்க, மாற்றுத்திறனாளியுடைய கோரிக்கை என்ன சொல்லுங்க? உரிமை தொகையை அவங்களுடைய அப்புறம் அவங்க கேட்கறது இடஒதுக்கீட்டு 6% கேட்கறாங்க. புரிஞ்சுங்க. மக்கள்லாம் போராடுறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி போராடினா நர்ஸ் போராடினாங்க, டாக்டர் போராடினாங்கன்னு சொல்ல வேண்டியது. தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி பேச வந்துட்டு மக்கள் போராடுறாங்க. 6 கோடி மக்கள் இல்ல. இப்ப நீங்க மாற்றுத்திறனாளி, இப்போ நானே சொன்னேன், செவிலியர் போராடினாங்க, அழைத்து பேசணும், பணி நிரந்தரம் கொடுத்தோம், சம்பளம் உயர்வு கொடுத்தோம், முடிஞ்சிருச்சு. அரசு ஊழியர் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆச்சுன்னாரு, கேக் கூட்டினதை நம்மளே பார்த்தோம்.
சரி மாற்றுத்திறனாளி கோரிக்கை என்ன தெரியுமா? நாங்க பண்றோம் சார். அரசு வேலை வாய்ப்பில் மாற்றுத்திறனாளி உட்கார வச்சதும் நாங்க 16,000 மாற்றுத்திறனாளியை உள்ளாட்சி பயில உட்கார வச்சது நாங்க தான். ஆனா அவங்க கேட்கறது 6% இடஒதுக்கீடு கேட்கறாங்க சார். இது உடனே பண்ண முடியுமா? தெளிவுபடுத்துங்க சார். கொரோனா காலத்துல இல்ல எனக்கு மாற்றுத்திறனாளி போராடுறாங்க நீங்க தான் சார் சொன்னீங்க. நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்களா? நாங்க எல்லாத்தையும் பண்ணிட்டோம். கொரோனா காலத்துல விவேகானந்தன் ஒருத்தர் பள்ளிப்பட்டுல இறந்து போயிட்டார் மருத்துவர். அவர் குடும்பத்துக்கு என்ன பண்ணீங்க? தாராளமா கேளுங்க. சரி, தனிநபர் கேட்கறீங்க. உங்களுடைய தொலைபேசி எண் கொடுங்க. நீங்க சொன்ன டாக்டர் நாளைக்கு டிஎம்இல சுகாதாரத்துறை அறிக்கையா வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன். கேள்வி நியாயமா இருந்தா ஒண்ணு. மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க 6% இடஒதுக்கீடு கேக்குறாங்க சார். இடஒதுக்கீடு உடனே முடிவு பண்ற விஷயமா சார்? முடியுமா சார்? தற்கால நிவாரணமாவது கொடுங்க. தற்காலிக நிவாரணம் கொடுத்துட்டு இருக்கோம் சார். 16,000 பேர் உள்ளாட்சித்துறை பதில உட்கார வச்சிருக்கோம் சார். அதிகாரம் உதவி கேட்டு போனவங்க போராடுறாங்களே. நீங்க கொடுத்த வேலை வாய்ப்பு டிஎன்பிசி யாருங்க போராடுறாங்க? அதுக்கு எழுந்த மாணவர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கல, பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கல. இல்ல சார், தப்பு தப்பா உங்களுக்கு தெரியல. 3000 போஸ்டுக்கு எக்ஸாம் நடத்துறாங்க சார். உங்களுக்கு தெரியல. 30,000 பேர் எழுதுறாங்க சார். 30,000 வேலை தர முடியாது சார். 30,000 பேர் தான் சார் தர முடியும். டிஎன்பிசில 30,000 வேலைக்கு 30,000 பேர். புரியல, சிம்பிளா கேக்குறேன். 3000 வேலைக்கு 30,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க சார். அப்படிதான் எழுதுவாங்க. ஆமாங்க. 30,000 பேர் வேலை தரணுமா? 5 லட்சம் பேருக்கு வேலை தரணும் தான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆமா, எவ்வளவு பேர் கொடுத்து புள்ளிவிவரம் எடுத்துங்க. நீங்க கேட்டீங்க டிஎன்பிசி போராடினாங்கன்ட்டு. போராடுறாங்க. 3000 பேருக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வரி போறது. 30,000 பேர் எழுதுறாங்க. அதுல 20,000 பேர் தேர்ச்சி பெற்றவங்களுக்கு வேலை தர முடியாது சார். அப்படி தப்பு தப்பா பதிவு பண்ணாதீங்க சார். அவங்க சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கு, வயது இருக்கு, பல்வேறு அரசு முறையில பதிவு பண்ணலாம். நீங்க அத நாங்க வந்து இந்த இதுவே வந்து நம்ம அறிவிருக்கிறோம். முதல்ல ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதை ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறது இல்லைங்க. உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு என்ன தீர்வுங்கிறத தான் நம்ம எதிர்நோக்கி போறோம். அதனால நாங்க தனிச்சுதான் இந்த இடத்துல வந்து போட்டிடுறோம். இப்ப பேசும்போதே எல்லாருமே சொன்னாங்க 5,000 வந்து எந்த இதுலயும் பாதிக்காதுன்றீங்க, இல்ல ஏற்படுத்துமா? 5,000 அதாங்க. மக்களுக்கு வந்து மக்கள் ஒரு வறுமையில இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. இந்த திராவிட ஆட்சி அந்த முறையே வந்து மக்களை காலங்காலமா ஏழை மக்கள் ஏழை விவசாயி ஏழைன்ற சொல்ல மக்களுக்கு முன்னாடி வச்சு அந்த மக்களை பயன்படுத்தி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது தான் இவங்களோட ஃபார்முலாவை. இப்போ அதோட ஒரு இதுவா இந்த முறை முந்திக்கிட்டு வேகமா போய் ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆனா மக்கள் முன்ன விட இப்போ வந்து விழிப்புணர்வு அடைஞ்சுதான் வராங்க. அதுக்கு உதாரணம் நாங்க ஒரு எளிய பின்புலத்துல இருந்து வந்து எங்களுக்கு முன்னாடி யாரும் அரசியல்வாதி இல்லை, எம்எல்ஏ வாரிசு அரசியல்ல வந்தவங்க இல்லை. நாங்க 117 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், பாதிக்கு பாதி. இப்படி எளிய பின்புலம் உள்ள எந்த அரசியல் இதுவும் இல்லாம உள்ள வந்து வேட்பாளராக நிப்பாட்டி 36 லட்சம் பேர் ₹1 காசு கொடுக்காம எங்களுக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. நாங்க அந்த மக்களை தான் பெருமையோடு பார்க்கிறோம். அதே மாதிரி பல 36 லட்சம் 1 கோடியா மாறும். அதுக்கு ரொம்ப தூரம் இல்லை. ஏன்னா எல்லா மக்களும் போராடுறாங்க. எல்லாருக்குமே வலி வேதனை, எல்லா வீட்லயும் ஒரு கஷ்டம் இருக்கு. ஒரு எரிவாயு உருளியா இருக்கட்டும், அது விலை ஏறி போச்சு. காய்கறியா இருக்கட்டும், ஒரு மாசத்தை ஓட்டுறதுக்குள்ள ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற மக்களும் எப்படி போராடி அந்த வாழ்க்கையை நடத்துறாங்கன்றது குறைச்சிருவாரா சார்? நாங்க குறைப்போங்க. கட்டாயம் குறைப்போம். நாங்க வச்சிருக்கோம், நாங்க பெரிய கனவு வச்சிருக்கோங்க. இங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மாநாட்டில் இப்பயே அறிவிக்கிறோங்க. வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் உங்ககிட்ட கிடையாதுங்க. குப்பை எங்க கொட்டணும், அதுல இருந்து என்ன வரும் தெரியுமா உங்களுக்கு? மீத்தேன் கேஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாலின் கையெழுத்து போட்டார்ல, நீங்க தான் சொன்னீங்க, பதில் சொல்லிடுறீங்க. மீத்தேன் கேஸுக்கு தூங்கிட்டு கையெழுத்து போட்டார்ல ஸ்டாலின். தெரியாம கையெழுத்து போட்டு தகவல் தெரியாம நிரூபிச்சா நீங்க அது கட்சி வெளியிடுவீங்களா? நான் ஏங்க நீங்க ஒண்ணு போய் போறீங்க சார். இல்ல சொல்றீங்க உங்க நேரத்துல நிரூபிங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு தப்பா பதிவு பண்ணாதீங்கன்ற ஸ்டாலின் சொல்லிருக்காரு மீத்தேன் திட்டத்துக்கு ஏன் கையெழுத்து போட்டீங்கன்னு கேட்கும்போது ஸ்டாலின் சொல்லிருக்காரு தெரியாம கையெழுத்து போட்டேன். நிரூபிங்க. இருங்க, நாங்க இயற்கை முறையில எரிவாயு எடுக்க முடியும். மீத்தேன் கேஸ் இங்க இருக்கிற குப்பையில இருந்தே எடுக்கலாம், வகி போன காய்கறில இருந்து எடுக்கலாம். நாங்க எடுத்து கொடுப்போம். அப்ப இனிமே அதுல இருந்து எடுத்து நீங்க சமைக்கலாமே. வீட்டுல கேஸ் உருளை வாங்குறாங்களா இல்ல இந்த மாதிரி கேஸ் சமைக்கிறாங்களா? நாங்க வந்து கேஸ் உருளை செய்யறதுக்கு இல்லைங்க, கேஸ் காய்கறியில இருந்து கேஸ் தயாரிக்கலாம்னு நாங்க வந்த பிளான் இருக்கு. நீங்கல்ல இப்ப சீமான் வீட்டு கிச்சன்ல அந்த மாதிரி காய்கறில கேஸ் எடுக்கிறீங்களா, தனியா கேஸ் வாங்குறீங்களா? அதான் இதான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அனுபவம் எல்லாம் இல்ல சார். நீங்க தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு உள்ள கட்டமைப்பு, இன்னைக்கு நிலைப்பாடுல
திமுக கொடுத்த எந்த இலவசமும் மக்கள் ஏற்றுக்கிட மாட்டாங்க. மக்கள் வேலைவாய்ப்பு இல்லாத திண்டாட்டங்கள் இருக்கிறாங்க. அதாவது மிகப்பெரிய வறுமையில் தாண்டவ மாட்டாங்க. அத்தனை பொருளும் சொல்லலா விலை உயர்வு. இவங்க திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 2026 வரக்கூடிய ஆட்சியில் எந்த ஆட்சி வந்தாலும் லோன் கொடுக்க மாட்டாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு 35,000 வாக்காளர்கள் உள்ள பெரம்பலூர் நகராட்சியை மாநகராட்சி அறிவிச்சிருக்காங்கன்னா என்ன நோக்கம் என்றால் 5 பேராட்சி 10 ஊராட்சி ஒரு நகராட்சி இனத்தை மாநகராட்சியாக அறிவித்தால் உலக வங்கியில் அந்த மாநகராட்சியின் உள்கட்டமைப்புக்காக 1000 கோடியிலிருந்து 5000 கோடி வரைக்கும் லோன் வாங்கி ஆட்டே போடலாம். இதுதான் அவங்களுடைய திமுகவுடைய பிளான் தவிர்த்து நாடும் நாட்டு மக்களும் எக்கேடு கிட்டு போனா என்ற PS வீரப்பா வசனம் போல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடிப்பு, ஊரிட்டல், பெரட்டல், திரட்டல் இதனால் தமிழகத்தின் வாக்காளர் வருவதோ குமிட்டல் என்பதை என்னுடைய இறுதி பதிவு. திரு ராஜசேகர், 400 ரூபா கரண்ட் பில் கட்டினவங்க இன்னைக்கு 1500 ரூபா கட்டுறாங்க. 1500 ரூபா கரண்ட் பில் கட்டினவங்க இன்னைக்கு 8000 ரூபாய் கட்டுறாங்க. ஒவ்வொரு முறையும் இபி பில் கட்டும் போது இவ்வளோ விலைவாசி உயர்வு. இந்த திமுக அரசு மக்கள் மேல திணிச்சிருக்கக்கூடிய துரோகம். இதெல்லாம் மறைச்சி பூசி முழுக இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுத்தா இவர்களை ஏற்றுக்கொள்ற மனநிலையில மக்கள் கிடையாது. மக்களுக்கு அத்தனை விஷயமும் தெரியும். நீங்க வந்து பேருந்து வந்து பெண்களுக்கு இலவசம்னு கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். டாஸ்மாக வீதிக்கு வீதி டாஸ்மாக கொடுத்துட்டு அண்ணன் என்ன வேணா சொல்லலாம். ஆனா கனிமொழி மேடம் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இளம் விதவைகள் அதிகமா இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு 2016 இருந்ததுன்னு சொல்றாருல. 2016க்கு அப்புறம் அது மாறிடுச்சா? கொரோனா காலகட்டத்துல டாஸ்மாக் வாசல்ல வந்து மக்களை நிக்க வச்சதுதான் இவங்க பண்ண சாதனைன்னு கனிமொழி மேடம் பேசலையா? இது 2016 பேசினாங்களா? 2021 தானே பேசினாங்க, அந்த தேர்தலுக்கு தானே பேசினாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணினாங்க? என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க டாஸ்மாக் குறைக்கிறதுக்கு? எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. மக்கள் விஜய் வந்து மதுவிலக்கு வந்துடும்ல, மது விலக்கு வரும். மதுவிலக்கு கண்டிப்பா சார், கண்டிப்பா. மக்களுக்கும் இந்த போதைக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளியை வந்து உருவாக்க வேண்டிய கடமை இந்த அரசாங்கத்துக்கிட்ட இருக்கு. இது வரைக்கும் ஆட்சியில இருந்து இந்த மாதிரி ஒரு தவறான சித்தாந்தத்தை, தவறான ஒரு எண்ணங்களை மக்களுக்குள்ள கொண்டு வந்து மக்களை போதைக்கு அடிமையாக்கி கூட பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன பிள்ளை வந்து போதை வஸ்து எடுத்துட்டு கஞ்சா வியாபாரம் பண்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசின வீடியோ அதெல்லாம் பார்க்கும்போது மனம் பதைக்குது. நம்மளோட மனம் பதைக்குது. இதுக்கப்புறம் இது வர 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 நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வளரணுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்கள் கிட்ட இருக்கு. இங்க எல்லா வாய்ப்புகளும் நழுவிதான் போகுது. வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்படுது திமுகவினர்னால். திமுக காரங்களால மட்டும் ஒரு ஸ்டாலினுடைய மகனுங்கிறதுக்காக ஒருத்தரால துணை முதல்வர் ஆக முடியும். அந்த கட்சியில பல ஆண்டுகளாக மக்களோட மக்களா நின்று போராட்டம் பண்ணி கட்சியில வந்து பதவிக்கு வந்து தன்னை அறிவார்ந்தவன், தான் ஒரு இன்டெலெக்சுவல் நிரூபிச்சுக்கிட்டவங்களுக்கு கூட அந்த கட்சியில வந்து அந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் கிடைக்காது. நின்ன ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே MLA, மினிஸ்டர், டெபுட்டி CM, அடுத்த தேர்தலில் CM ஆக்குவாங்களான்னு தெரியாது. அதுக்கான வாய்ப்புகள் கூட அவங்க வச்சிருப்பாங்க, அஜெண்டாஸ் வச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தவரையும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களால படம் எடுக்க முடியும். இந்த காசெல்லாம் இவங்களுக்கான முதலீடு எங்க இருந்து வருது? இதுக்கு பேர் தான் சார் கரப்ஷன். இதுக்கு பேர் தான் கரப்ஷன். இந்த கரப்ஷன் மக்களுக்கு நல்லா தெரியும். இந்த மக்கள் இப்போ TNPSCக்கு எக்ஸாம் எழுதினாலும் அதை எக்ஸாம் கேன்சல் பண்ணி போட்டாங்க. இதனால ஒரு TNPSCன்ற ஒரு அமைப்பு எதுக்கு இருக்கு? எக்ஸாம் நடத்துறதுக்கு தான் TNPSCன்ற அமைப்பு இருக்கு. அதை ஒழுங்கா செய்ய முடியாம ஒரு எக்ஸாம் நீங்க இது பண்றீங்கன்னா ஈஸியா சொல்லிட்டு போயிடுறீங்களா டெக்னிக்கல் ஃபால்ட்னு. 9500 பேர் எழுதின எக்ஸாம் தான் சார். அதுக்கு முன்னாடி லட்சக்கணக்கான பேர் பங்கேற்ற எக்ஸாம் நடத்திருக்காங்க சார். நான் இல்லன்னு சொல்லல. இதே டெக்னிக்கல் ஃபால்ட்னு ரொம்ப ஈஸியா சொல்ல முடியாது. அப்படி அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியாது சார். இவரு நம்ம டெபுட்டி CM உடைய மினிஸ்ட்ரிக்கு கீழே இருக்கும் பொழுது சர்க்குலர் போலன்ட்டு பிள்ளைங்களை வந்து தேசிய விளையாட்டு போட்டியில கலந்துக்க முடியாம போச்சு. அதுவும் டெக்னிக்கல் ஃபால்ட்டா? அவ்வளவு ஈஸியா கலந்து போயிடுவீங்களா? ஒரு வருஷம் ஒரு சர்க்குலர் இல்லைங்கிறதுனால, அவன் போலங்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும் தெரியுமா? அவனுக்கு அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட். அவன் ஒரு கனவோட இருந்திருப்பான், அவன் அதுக்காக உழைச்சிருப்பான். அத்தனையுமே வீணா போச்சு. உங்களுடைய டெக்னிக்கல் கிளிச்னால, உங்களுடைய டெக்னிக்கல் ஃபால்ட்னால எத்தனை பிள்ளைங்க எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வாசல்ல படுத்திருந்து குளிச்சுட்டு எக்ஸாம் எழுத போயிருப்பாங்க. அன்னைக்கு எந்தெந்த ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்திருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதை பத்தி எல்லாம் உங்களுக்கு கவலை கிடையாது. இதெல்லாம் பூசி முழுக்க 5000 ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா 5000 ரூபாய் மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க. உங்க வீட்டு காசு கிடையாது, அரசாங்க காசு, மக்கள் காசு எடுத்துப்பாங்க. வாக்கு டிவிக்கு தான், விசிலுக்கு தான், விஜய்க்கு தான். சந்திரசேகருக்கு மகனாக பிறந்து விட்ட ஒரே காரணத்தினாலேயே நடிகராகி தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான இளைஞர்களை தவறாக வழி நடத்தி போதைக்கு அடிமையாக்கி
குடிகாரனாக்கி ரோட்ல டான்ஸ் ஆட விட்டு பைத்தியக்காரனாக்கி சுத்த விட்டுட்டு டாஸ்மாக் வச்சு விக்கிறாங்க. ஆமா விக்கிறாங்க. இதோ டாஸ்மாக் குடிச்ச அதிக குடிக்கிற காட்சி சினிமாவில் காட்டிய நடிகர் யாருன்னு தெரியும். வாத்தியாரா இருந்துகிட்டு குடிச்சிட்டு போதில இருந்தா அது சோபால தூக்கிட்டு வந்து யார் டான்ஸ் ஆடி காட்டுறது? இந்த நாட்டு இளைஞர்களே அறிவுபூர்வமா வழி நடத்துறது யாரெல்லாம் வந்து ஓகேங்களா எல்லாமே நடக்கும். ஓகே அவங்க ரொம்ப தெளிவானவங்க. இவர் வந்து இவனோ சுயமா சினிமா கம்பெனில ஏறி இறங்கி கதாநாயக வாய்ப்பு கிடைச்சி எம்ஜிஆர் மாதிரி துணை நடிகராக இருந்து உழைச்சி கஷ்டப்பட்டு கதாநாயகி வந்த மாதிரி பேசிக்கிறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் மகனா பிறகெல்லாம் இவர் எங்க இருப்பாருன்னு தெரிஞ்சிருக்காதுல்ல. ஒண்ணு இவங்க கதை அவ்வளவுதான். இவங்க கொள்ளடிச்சாங்க, அது போயிட்டாங்க, வந்த பணம்லாம் எங்க உலக வங்கியில் ஆட்டையை போட்டாங்க. அண்ணன் சொன்னாரு 22,000 கோடி ரூபாய் கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கு. அண்ணனுக்கு நானே சொந்த காசு டிக்கெட் எடுத்து தரேன். 1967 சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க சார். 67 டேட் மாத்தி சொல்றேன் உங்களுக்கு சொன்னாரு. இப்ப கங்கையை போய் பார்த்துட்டு விட்டோம். 22,000 கோடி யார் ஆட்டையை போட்டதுன்னு தெரியல. தமிழ்நாட்டுல இவங்க கம்பெனி தான் ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தது. ஸ்மார்ட் சிட்டி பேர் வச்சாங்க, ஸ்மார்ட்டையும் காணும் சிட்டியும் காணும். அதை யார் ஆட்டையை போட்டதுன்னு தெரியல. இப்படி இவங்களாம் இப்போ இவ்வளோ புலம்பல் இவ்வளோ எரிச்சல் விரக்தி. ஏன்னா தேர்தல் நடத்த போறது ஏப்ரல் 10 13 தெரியல. ஆனா ரிசல்ட் இவங்களாம் இப்பயே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போன காரணத்தினால் கிழிந்து போன இதுக்கு மோளம் அடிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யார் அடிமை கூட்டம், யார் தமிழ்நாட்டை சூதாடுவாங்க, யார் தமிழ்நாட்டை அடிமைப்படுத்துவாங்க, யார் விட்டு கொடுத்தா, யார் உதயமின் திட்டத்தை கையெழுத்து போட்டா, யார் ஒரே நாடு ஒரே கார்டில் கையெழுத்து போட்டா. நான்லாம் தளபதி ஆட்டி சரண்டர் ஆக மாட்டேன்னு சொன்னவர் கொடநாடு பங்களாவில் போயிட்டு தலைவன் படத்துக்காக 6 மணி நேரம் கை கட்டி வாசல் இருந்தது யாரு? எல்லாமே மக்களுக்கு தெரியும். ஆக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். மீண்டும் ஸ்டாலின் தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு வெல்லும் என்பதை மக்கள் தீர்மானிக்கிறார். ஸ்டாலின் தொடர்வார், தமிழ்நாடு வெல்லும். மீண்டும் 26 திமுக ஆட்சி தொடரும். மிக்க நன்றி அனைவருக்கும்.